கடந்த நாட்களில் நாம் ரோமர் புஸ்தகத்தின் 1ஆம் அதிகாரத்தின் 18ஆம் வசனத்தை நாம் தியானித்திருந்தோம். गए बार हम रोमियो को पहला अध्याय उसका 18 वचन को अध्ययन किए थे. ஏன் தேவனுடைய கோபம் மனிதர்கள் மீது வருகிறது என்று சொல்லி பார்த்தோம். क्यों परमेश्वर का क्रोध मनुष्य के ऊपर आती करके हम देखें. சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது. परमेश्वर का क्रोध तो उन लोगों की सब अभक्ति और अधर्म पर स्वर्ग से प्रकट होता है जो सत्य को अधर्म से दबाए रखते हैं. ஹல்லேலூயா. हालेलुया. மூன்று காரியங்களை நாம் தியானித்திருந்தோம். 3 विषयों को हम अध्ययन किए थे. சத்தியத்தை அடக்கி வைப்பதினால் सत्य को दबा के रखने पर தேவனுடைய கோபம் வருகிறது. परमेश्वर क्रोध आती है. அவபக்தி நிமித்தமாக தேவனுடைய கோபம் வருகிறது. अभक्ति के कारण परमेश्वर क्रोध आती है. அநியாயம் செய்கிறது நிமித்தமாக தேவனுடைய கோபம் வானத்திலிருந்து வருகிறது. अधर्म करने से प्रभु के क्रोध आकाश से आती है. ஹல்லேலூயா. हालेलुया. ஹல்லேலூயா. हालेलुया. சோ இந்த நாளில் கூட इस दिन में भी அதனுடைய தொடர்ச்சியாய் 19ஆம் வசனத்தில் சில காரியங்களை தியானிக்க போகிறோம். उसमें से लगातार 19वां अध्याय वचन में से कुछ अध्ययन करेंगे. இங்கு 19 லிருந்து 24ஆம் வசனம் வரைக்கும் நம்ம பார்க்கும் பொழுது यहाँ पे 19 से लेकर 24 तक देखते समय அங்கு ஒரு காரியத்தை பார்க்கிறோம். वहां पे एक विषय को हम देखते हैं. 24ஆம் வசனத்தை முதலாவது நாம் வாசித்து விடலாம். 24वां वचन को पहले हम पढ़ लेंगे. இது நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சைகளினாலே ஒருவரோடு ஒருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். इस कारण परमेश्वर ने उन्हें उनके मन के अभिलाषाओं के अनुसार अशुद्धता के लिए छोड़ दिया कि वे आपस में अपने शरीरों का अनादर करें. அல்லேலூயா. हालेलुया. தேவன் மனிதர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுக்கிறார். परमेश्वर मनुष्य को अशुद्धता के लिए सौंप देता है. இது நியாயமா என்று கேட்டால் ये न्याय करके पूछेंगे तो நியாயம் இல்லைதான். ये न्याय नहीं है. அல்லேலூயா. हालेलुया. ஒரு தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன? एक परमेश्वर हमसे क्या बात जोता है? மனிதன் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். एक मनुष्य पवित्र रहना है. மனிதன் உண்மையாய் இருக்க வேண்டும். मनुष्य सच्चाई के साथ रहना है. தேவனுக்கு பயந்து வாழ வேண்டும். परमेश्वर के भय मानकर जीना है. தேவன் என்ன விரும்புகிறாரோ அதை செய்ய வேண்டும். परमेश्वर क्या चाहता है उसे करना है. இதைதான் மனிதனிடத்திலிருந்து தேவன் எதிர்பார்க்கிறார். यही मनुष्य से परमेश्वर उम्मीद रखता है. ஆனால் இங்கு வசனம் சொல்லுகிறது लेकिन यहाँ पे वचन कहती है தேவன் மனிதனை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுக்கிறார். यहाँ पे परमेश्वर मनुष्य को अशुद्धता के लिए सौंप देता है. அல்லேலூயா. हालेलुया. அப்போ அசுத்தத்திற்கு தேவனே ஒப்பு கொடுக்கத்தக்கதாக अशुद्ध के लिए परमेश्वर सौंपने लायक அந்த மனிதனுடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமில்லாமல் போகிறது. उस मनुष्य के जीवन परमेश्वर अप्रिय हो जाती है. இன்னைக்கு நாம் தியானிக்க போகிற காரியம் அதுதான். आज हम अध्ययन करने वाला कार्य वही है. ஏன் தேவன் மனிதனை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுக்கிறார்? क्यों परमेश्वर मनुष्य को अशुद्धता के लिए सौंप देता है? அல்லேலூயா. हालेलुया. ஏன் ஒப்பு கொடுக்கிறார்? क्यों सौंपता है? அந்த அளவுக்கு தேவன் ஒரு கொடூரமானவராக ஏன் மாறுகிறார்? इतना परमेश्वर क्रूर क्यों बनता है? அல்லேலூயா. हालेलुया. நம்ம கடந்த நாட்கள்ல பார்க்கும்போது தேவனுடைய கோபம் இறங்குகிறது. गए दिनों में देखा तो परमेश्वर क्रोध उतरती है. அந்த கோபத்தினால மனிதர்கள் தண்டிக்கப்படுகிறார்கள். उस क्रोध के कारण मनुष्य दंड पाते हैं. சில நேரத்துல அழிக்கப்படுகிறார்கள். कुछ समय नाश भी हो जाते हैं. ஆனா இங்க சொல்லுகிறது यहाँ पे कहती है மனிதனை அசுத்தத்திற்காக பாவம் செய்வதற்காக தேவனை ஒப்பு கொடுத்து விடுகிறார். यहाँ पे मनुष्य को पाप करने के लिए अशुद्धता के लिए परमेश्वर सौंप देता है. அல்லேலூயா. हालेलुया. இது நம்முடைய பார்வையில் சில வேளையில இது நடக்கவே முடியாது என்று சொல்லலாம். ये हमारे नजर में हम कह सकते हैं कभी नहीं होगी. அல்லேலூயா. हालेलुया. தேவன் எப்படி ஒப்பு கொடுப்பார்? परमेश्वर कैसे सौंप देगा उन्हें? அவர் எவ்வளவு பரிசுத்தமுள்ள वो தெய்வம். कितना पवित्र परमेश्वर है. அல்லேலூயா. हालेलुया. அசுத்தத்தை காணாத சுத்த கண்ணனே என்று அவரை குறித்து சொல்லுகிறது. अशुद्ध को नहीं देखने वाला शुद्ध आंख वाला परमेश्वर करके. அல்லேலூயா. हालेलुया. அந்த அளவுக்கு ஒரு பரிசுத்தமான தெய்வம் इतना पवित्र परमेश्वर தன்னுடைய பிள்ளைகளாகிய இந்த மனிதர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுப்பாரா? अपने बच्चों में मनुष्य को शुद्धता के लिए सौंपेगा क्या? ஆனால் இங்க வசனம் சொல்லுகிறது ஒப்பு கொடுப்பார். लेकिन यहाँ पे वचन कहती है सौंपेगा. அப்ப ஏன் ஒப்பு கொடுக்கிறார்? क्यों सौंपेगा? அல்லேலூயா. हालेलुया. அத ரோமர் 1ஆம் அதிகாரத்தின் 19ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது रोमी पहला अध्याय उसका 19वां वचन को देखते समय சொல்லப்படுகிறது वहां पे कहा जाती है தேவனை குறித்து அறியப்படுவது परमेश्वर के बारे में जान लेना அவர்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது. उनके अंदर प्रकट की गई है. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். परमेश्वर ही उन्हें प्रकट किया है. இங்கு சொல்லுகிறது यहाँ पे कही है தேவனை குறித்து அறியப்படுவது तो परमेश्वर के बारे में ज्ञान पाना அவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது. उनको प्रकट किया गया है. அதை யார் வெளிப்படுத்தி இருக்கிறார் என்றால் कौन उनको प्रकट किया है? தேவனே வெளிப்படுத்தி இருக்கிறார். परमेश्वर ही उन्हें प्रकट किया है. அப்ப இந்த உலகத்துல इस दुनिया में தேவனை குறித்து ஒரு மனுஷன் அறியணும் அப்படினா परमेश्वर के बारे में मनुष्य जानना है तो இன்னொரு மனுஷன் கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைதான். और एक मनुष्य सिखाने की आवश्यकता नहीं है. அல்லேலூயா. हालेलुया. ஏனா क्योंकि தன்னை குறித்து தேவனே தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். अपने बारे में परमेश्वर ही प्रकट किया है. அல்லேலூயா. हालेलुया. தேவனே சில இடங்களில தன்னை நான் தேவன் என்று சொல்லி நிரூபிக்கிறார். तो परमेश्वर को जहां पर हम मैं खुद परमेश्वर करके साबित किया है. அப்படிதான் இங்கே சொல்லுகிறது यहां पर भी कहा गया है தேவனை குறித்து அறியப்படுவது तो परमेश्वर के बारे में ज्ञान पाना அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டு இருக்கிறது. उनके बीच में मानव प्रकट की गई. It's already revealed வெளிப்பட்டாச்சு. वो पहले से प्रकट हो गई है. அல்லேலூயா. हालेलुया. அதை யார் வெளிப்படுத்தி இருக்கா? उसे कौन प्रकट किया है? மனிதன் அல்ல, मनुष्य नहीं, தீர்க்கதரிசி அல்ல, भविष्यद्वक्ता नहीं, ஊழியக்காரன் அல்ல, सेवक नहीं, தேவனே வெளிப்படுத்தி இருக்கிறார். परमेश्वर ने प्रकट किया. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா.
அல்லேலூயா हालेलुया மற்ற ஊழியர்களாய் இருக்கட்டும் தீர்க்கதரிசிகளாய் இருக்கட்டும் दूसरा सेवक होने दो भविष्यवक्ता होने दो இவர்கள் தேவனை குறித்து சில காரியங்களை ये வெளிப்படுத்துகிறார்கள் परमेश्वर के बारे में कुछ कार्य को प्रकट करते हैं அந்தந்த காலத்தில் தேவன் எதை வெளிப்படுத்துகிறாரோ उस समय में परमेश्वर क्या प्रकट करता है அதை குறித்து வெளிப்பாடுகள் வருகிறது उसके बारे में प्रकटीकरण आती है அது தேவனை குறித்து இருக்கலாம் वो परमेश्वर के बारे में हो सकती है தேவனுடைய செயலை குறித்து இருக்கலாம் परमेश्वर की क्रिया के बारे में हो सकती है வரப்போகிற காரியங்களை குறித்து இருக்கலாம் भविष्य की बातों के बारे में हो सकती है வருகையை குறித்து இருக்கலாம் आगमन के बारे में हो सकती है இதெல்லாம் தேவன் ஊழியர்கள் மூலமாக வெளிப்படுத்துகிறார் ये सब परमेश्वर सेवक के द्वारा प्रकट करता है ஆனால் இதை விட அதிகமாக इससे भी अधिक வசனம் சொல்லுகிறது वचन कहती है அவரை அறிவதற்காக उसे उसके ज्ञान पाने के लिए அவரே தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார் वो खुद अपने आप को प्रकट किया है அல்லேலூயா हालेलुया ஓசியா 6 அதிகாரத்தின் 6 வசனம் சொல்லுகிறது ओसिया छठवां अध्याय उसके छठवां वचन कहती है பலியே அல்ல बलि नहीं இரக்கத்தையும் दया தகன பலியை பார்க்கிலும் होम बलि के तुल्य में தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன் सो अधिक परमेश्वर के ज्ञान को चाहता हूं அப்ப தேவன் விரும்புகிற காரியம் என்ன तो परमेश्वर क्या चाहता है நீ பலியை மாத்திரம் அறிந்து கொள்ள வேண்டாம் सिर्फ बलि को सिर्फ नहीं தகன பலியை மாத்திரம் அறிந்து கொள்ள வேண்டாம் होम बलि को नहीं அல்லேலூயா हालेलुया தேவனை அறிகிற அறிவை நீ அறிந்து கொள்ள तो வேண்டும் परमेश्वर का ज्ञान को तुम चाहना चाहिए அதை தான் தேவன் விரும்புகிறார் वही परमेश्वर चाहता है அல்லேலூயா हालेलुया நீங்க இந்த ஆசை தான் இன்னைக்கு நம்மட்ட இருக்கணும் ये यही आशा आज हमारे अंदर होनी चाहिए அல்லேலூயா हालेलुया தேவனே உம்மை எனக்கு வெளிப்படுத்துங்க परमेश्वर आपको मुझे प्रकट कीजिए உம்முடைய குணங்களை வெளிப்படுத்துங்க आपके गुणों को मुझे प्रकट कीजिए உம்முடைய கிரியைகளை வெளிப்படுத்துங்க आपको क्रिया को मुझे प्रकट कीजिए உம்முடைய எதிர்பார்ப்பை வெளிப்படுத்துங்க आपको उम्मीदों को मुझे प्रकट कीजिए என்னிடத்திலிருந்து நீங்க என்ன எதிர்பார்க்கீங்க அதை எனக்கு आप வெளிப்படுத்துங்க मेरे से क्या उम्मीद करते हैं उसे मुझे प्रकट कीजिए என்று சொல்லி தேவனை குறித்து நாம் அறிவதற்கு பிரயாசப்பட வேண்டும் ऐसे परमेश्वर के बारे में जानने के लिए प्रयास करना है இருப்பதிலே ரொம்ப அதிகமான தேவனுக்கு பிரியமான ஒரு காரியம் இதுதான் रहने में परमेश्वर का अधिक प्रिय कार्य यही है ஒரு சாதாரண மனிதன் एक साधारण मनुष्य அகில உலகத்தை படைத்திருக்கிற ஆண்டவரை பற்றி அறிய விரும்புகிறானே அதுதான் தேவனுக்கு பிடித்தமான सारे संसार को सृजन किया परमेश्वर के बारे में जानने के लिए चाहता है ना वही है அல்லேலூயா हालेलुया ஏனென்றால் क्योंकि இந்த மனிதனுக்கு ये मनुष्य के लिए தேவனை குறித்ததான அறிவு மிக மிக குறைவு परमेश्वर के बारे में जो ज्ञान है बहुत कम है அல்லேலூயா हालेलुया மிக குறைவுங்க बहुत ही कम है தேவதூதர்களை விட நாம் தேவனை அதிகமா அறிந்தவர்கள் கிடையாது स्वर्गदूतों से हम परमेश्वर के ज्यादा हम नहीं जाने அல்லேலூயா हालेलुया நல்லா புரிந்துக்கோ தேவதூதர்களை விட स्वर्गदूतों से நாம் தேவனை அதிகமாக அறிந்தவர்கள் கிடையாது परमेश्वर के ज्यादा नहीं जाने ஏன்னா தேவதூதர்கள் क्योंकि स्वर्गदूत அவருடைய சமூகத்தை நித்தம் தரிசிக்கிறவர்கள் उसके समूह को हर दिन वो दर्शन करते हैं அவர்களுக்கு தெரியும் தேவன் எப்படிப்பட்டவர் वो जानते हैं परमेश्वर कैसा है எப்படிப்பட்ட மகிமை இருக்கிறது कैसा महिमा उसके पास है அவர் என்னெல்லாம் செய்வார் वो क्या क्या करेगा அல்லேலூயா हालेलुया இந்த அறிவில மனிதனாகிய நமக்கு குறைவாய் தான் இருக்கிறது इस ज्ञान में मनुष्य हम उसमें कम ही है ஆனாலும் கூட फिर भी யார் அதை அறிய விரும்புகிறார்களோ कौन उसे जानने के लिए चाहते हैं அவர்களுக்கு அதை வெளிப்படுத்துகிறார் उनके लिए वो प्रकट करता है அல்லேலூயா हालेलुया அவர்களுக்கு தான் அதை வெளிப்படுத்துகிறார் उनके लिए वो प्रकट करता है அல்லேலூயா हालेलुया ஏன் சில ரெவலேஷன் சில பேருக்கு மாத்திரம் வருது क्यों कुछ प्रकटीकरण कुछ लोग ही आती है ஏன் எல்லாத்துக்கும் அந்த வெளிப்பாடு வர மாட்டேங்குது सबके लिए प्रकटीकरण नहीं आती ஏன்னா है அவங்க தேவ சமூகத்துல காத்து இருக்கிறாங்க क्योंकि वो परमेश्वर समूह में बाट जोते हैं தேவனை அறிய விரும்புறாங்க परमेश्वर को जानने के लिए चाहते हैं தேவன் சொல்லுகிறதை கேட்க प्रभु जो விரும்புறாங்க कहते हैं वो सुनने के लिए चाहते हैं அதனால தான் इसीलिए சாதாரணவர்களுக்கும் साधारण लोग தேவனுடைய சமூகத்தை நித்தம் தேடுகிற மனிதர்களுக்கும் இருக்கிற வித்தியாசம் परमेश्वर समूह को हर दिन ढूंढने वाले मनुष्य के लिए फर्क वही होती है அவர்களுக்கு अनेक வெளிப்பாடுகள் கிடைக்கிறது क्योंकि उनके लिए कई सारे प्रकटीकरण मिलती है ஏனா தேவன் அதை விரும்புகிறார் क्योंकि परमेश्वर उसे चाहता है அல்லேலூயா हालेलुया 2 பேதுரு 3 அதிகாரத்தின் 18 வசனம் சொல்லுகிறது दूसरा पत्र तीसरा अध्याय उसका 18 वचन कहती है நம்முடைய கர்த்தரும் हमारे प्रभु இரட்சகருமாகிய இயேசु கிறிஸ்துவின் கிருபையிலும் उद्धारकर्ता यीशु मसीह के अनुग्रह அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் और पहचान में बढ़ते जाओ அவருக்கு இப்பொழுது என்றென்றைக்கு மகிமை உண்டாவதாக उसी की महिमा अब भी हो அப்ப இயேசு கிறிஸ்துவின் கிருபையில மாத்திரமல்ல यीशु मसीह सिर्फ अनुग्रह में नहीं அவரை அறிகிற அறிவிலும் வளர வேண்டும் उसके जानने वाले जानकारी में भी पहचान में भी बढ़ना चाहिए அல்லேலூயா हालेलुया அப்போ அவரை அறிகிற அறிவில நம்ம வளரணும் उसे जानने वाले ज्ञान में बढ़ना चाहिए இது அவருடைய விருப்பம் ये उसका चाहत है ஆனா வசனத்துல நம்ம என்ன படிச்சோம் वचन में क्या पढ़े हम தேவன் அவரை வெளிப்படுத்தி இருக்கிறார் परमेश्वर उसे अपने आप को प्रकट किया है தேவனே வெளிப்படுத்தி இருக்கிறார் परमेश्वर ही खुद प्रकट किया है எப்படி வெளிப்படுத்தி कैसे இருக்கிறார் प्रकट किया है அல்லேலூயா हालेलूया எல்லா காரியங்களும் விளக்க முடியாது सारे बातों को सफाई ஒரு சில காரியங்களை சுருக்கமாய் பார்க்க போகிறோம் कार्य को सारांश से देखने वाले ஏன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போகணும் क्योंकि अगला कदम में हम जाना है அப்போஸ்தலர் 14 அதிகாரத்தின் 17 வசனம் பார்க்கும் பொழுது प्रेरितों का 14 अध्याय उसके 17 वचन को देखते समय Acts chapter 14 verse 17 ல प्रेरितों का 14 अध्याय उसके 17 அவர் நன்மை செய்து வந்து वो भलाई करते हुए आया அல்லேலூயா हालेलुया தேவன் எப்படிப்பட்டவர் परमेश्वर कैसा है நன்மை செய்கிறவர் भलाई करता है அல்லேலூயா हालेलुया இது யார் வெளிப்படுத்துறா ये कौन प्रकट करता है தேவனே வெளிப்படுத்துறார் परमेश्वर ही प्रकट இயேசு करता கிறிஸ்துவை வெளிப்படுத்தினார் है यीशु ही प्रकट करता இயேசு கிறிஸ்து குறித்து வசனம் है சொல்லுகிறது यीशु मसीह के बारे में वचन कहती है அவர் नन्மை செய்கிறவராய் சுற்றி இருந்தார் भलाई करते हुए घूम फिर कर आया அல்லேலூயா हालेलुया அப்ப நம்முடைய தேவன் நன்மை செய்கிறவர் हमारा परमेश्वर भलाई करता है இந்த நன்மை செய்கிறவர் என்பதை ये भलाई करता है इस बात को நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பதை காட்டிலும் मैं आपको जो कहने से अच्छा தேவனே உங்களுக்கு வெளிப்படுத்துவதுதான் அதிக
ஒரு இம்பாக்ட் तो ஏற்படுத்தும். जब परमेश्वर आपको जो प्रकट करता है ना वो अधिक आपके ऊपर दबाव को प्रकट அல்லேலூயா. करती है। அதிகமாக உங்களை அதை வந்து இன்னும் அதை குறித்து அதிகமாக கற்றுக்கொள்ள விரும்ப வைக்கும் அது. वो ज्यादा उसके बारे में एक सीखने के लिए आपको रखेगी। அல்லேலூயா. அவர் நன்மை செய்து வந்து वो भलाई करते करते आया, வானத்திலிருந்து மலைகளையும் செழிப்புள்ள காலங்களில் நமக்கு தந்து स्वर्ग में से एक अच्छे अच्छे काल को हमें देखकर। அல்லேலூயா. அல்லேலூயா. இங்கு இரண்டாவது தேவனை குறித்து சொல்கிறது. यहाँ पे दूसरा परमेश्वर बारे में அவர் யார் தெரியுமா? वो कौन पता है? வானத்திலிருந்து செழிப்புள்ள காலங்களை தருகிறவர், जो आकाश में से हम हमारे लिए अच्छे एक समय को देता है, மலைகளை தருகிறவர். बारिशों को देता है। அல்லேலூயா. हालेलुया। வானத்திலிருந்து யார் நமக்கு தர முடியும்? स्वर्ग से कौन हमें दे सकता है? ஏதாவது ஒரு மனிதன் மலையை கொண்டு வர முடியுமா? कोई एक मनुष्य बारिश को ला सकता है? ஏதாவது ஒரு மனிதன் செழிப்புள்ள காலங்களை கொண்டு வர कोई முடியுமா? मनुष्य हरी भरी एक काल को ले सकता है क्या? இல்ல, नहीं, தேவன் தான் இதை கொண்டு வர முடியும். परमेश्वर से ले आ सकता है। அன்னைக்கு பார்வோன் ஒரு சொப்பனத்தை பார்க்கிறார். फिर एक स्वप्न को देखता है। அந்த சொப்பனத்தை பார்க்கும் பொழுது स्वप्न को देखते समय 7 கொழுமையான பசுக்கள் இருக்கிறது. 7 एक अच्छे एक तंदुरुस्त बछड़े हैं। அதுக்கு பின்பாக उसके बाद 7 நல்ல ஒடுங்கி போயிருக்கிற ஒரு பசுக்கள் வருகிறது. 7 दुबले गाय आते हैं। அது வந்து இந்த நல்ல கொழுமையா இருக்க பசுவை சாப்பிட்டுட்டு वो போயிடுச்சு. आके तंदुरुस्त गायों को खा जाती है। அதுக்கப்புறம் அவர் பார்க்கிறார், उसके बाद वो देखता है நல்ல ஒரே தலையிலிருந்து உருவாகிற 7 நல்ல பயிர் வகைகளை பார்க்கிறார் அவர். एक ही सिर में से 7 फूलों को देखता है। அதுக்கப்புறம் ஒரு காய்ந்து தீந்து போன வந்து அதை சாப்பிட்டு போயிடுச்சு. उसके बाद जो सूखा हुआ जो फूला है उसे खा के चली गई। இப்ப இதை குறித்து அறிவதற்கு அவருக்கு அறிவு இல்ல. इसके बारे में वो जानने के लिए उसके पास ज्ञान नहीं है। பார்த்துட்டாரு, देख चुका ஆனா है, தெரியல. लेकिन नहीं जाना। ஒரு மனுஷனாகிய யோசேப்பு வந்து एक சொல்லுகிறார், मनुष्य यूसुफ आके कहता है தேவன் தான் செய்ய போகிறத உமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். परमेश्वर आपको जो करने वाला है उसे आपको प्रकट किया है। என்ன செய்ய போகிறார்? क्या करने वाला है? 7 வருஷம் பரிபூரணம் உண்டாயிருக்கும். 7 साल परिपूर्ण होगी। 7 வருஷம் செழிப்பு உண்டாயிருக்கும். 7 साल एक भरपूरी होगी। 7 வருஷம் நல்ல விளைச்சல் உண்டாயிருக்கும். 7 साल अच्छी फसल होगी। அதான் வசனம் சொல்லுகிறது. वही वचन कहती है। அவர் யார் என்றால் वो कौन है? செழிப்புள்ள காலங்களை தருகிறவர். अच्छे परिपूर्ण काल को देता है। அவர்தான் वही அடுத்து 7 வருஷத்தை நியமிக்க போகிறார். 7 साल को नियम करने वाला है। அது வறண்டு போய் இருக்கிற வருஷமா இருக்கும். सूखे साल के समान होने वाली है। அல்லேலூயா. ஒண்ணுமே இல்லாம இருக்கிற வருஷமா இருக்கும். कुछ भी नहीं होगी, ऐसे एक साल அப்ப होगी। தேவன் எப்படிப்பட்டவர்? परमेश्वर कैसा है? செழிப்புள்ள காலங்களையும் கொடுக்க வல்லமையுள்ளவர், भरपूरी काल को भी देने के लिए सामर्थ्य है। வறட்சியுள்ள காலங்களையும் கொடுக்க एक வல்லமையுள்ளவர். सूखे साल को भी देने के लिए सामर्थ्य है। அல்லேலூயா. हालेलुया। இதை நம்ம எப்படி கற்றுக்கொள்ளணும்? इसे हम कैसे सीख लेना है? இயற்கையை வைத்தே கற்றுக்கொள்ளலாம். जो वातावरण रोके हम सीख जाते இதை हैं। வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்க பாருங்க, இது வந்து ஜஸ்ட் வேதத்துல இருந்து அங்க எக்ஸ்பிளைன் பண்ற அவ்வளவுதான். साथ से आपको हम बताते हैं सिर्फ। ஆனா அதே வேளையில उसी समय में தேவன் சொல்றார், நானே உங்களுக்கு இதை சொல்லி கொடுக்கிறேன். परमेश्वर कहता मैं खुद आपको ये सिखाता हूँ। நல்ல மழை பெய்து பாரு, अच्छा बारिश होती है देखो, நான் தான் மழை பெய்ய வைக்கிறேன். मैं ही बारिश को बरसाता हूँ। அந்த இடத்துல வறட்சி வந்திருக்கு பாரு, वो जहाँ पर सूखा बनाइए देख, தண்ணீர் இல்லாம ஜனங்கள் வாடுகிறார்கள், बिना पानी के लोग तरस रहे हैं, அதையும் நான் தான் அனுமதிக்கிறேன். मैं खुद में उसे अनुमति करता हूँ। அல்லேலூயா. हालेलुया। யோபுவை अय्यूब को பல மடங்கு கீழ் கலக்கத்திய புத்திரர்களை பார்க்கலும் விசேஷமுள்ளவனாய் மேன்மேலவனாய் மாற்ற ஆண்டவரால் கூடும். एक पश्चिम पुत्र से उसे आदरणीय एक महान व्यक्ति बना सकता है। அதே யோபுவை ஒன்றுமில்லாமல் அனுமதிக்கும் ஆண்டவரால் கூடும். वही अय्यूब को एक कुछ भी नहीं ऐसे व्यक्ति भी बना सकता है। அவர்தான் நம்முடைய ஆண்டவர். वही हमारा परमेश्वर है। அதான் அவரை அறிகிற அறிவு இருக்குல்ல, उसके जो जानने वाला ज्ञान है ना, இதை அவரே நம்ம மனிதனுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். वही मनुष्य को प्रकट किया है। ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்புகிறார். भोजन और आनंद से हमारे हृदय को भर देता है। நல்ல சாப்பாடு கொடுக்கிறார், अच्छे भोजन वस्तु देता நல்ல है, சந்தோஷம் கொடுக்கிறார். अच्छा आनंद देता है। இந்தியாவில் எத்தனையோ இன்றைக்கும் பல சதவீத மக்களுக்கு சாப்பாடு இல்ல. आज भी भारत में कुछ सदस्य लोग के लिए भोजन नहीं है। ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாக உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் நல்ல ஆகாரத்தை தருகிறார். परमेश्वर के बच्चे आप और मुझे अच्छे भोजन को देता है। எத்தனை பேர் சந்தோஷம் இல்லாமல் இருந்து கொண்டு இருக்கிறார்கள், आनंद के रह रहे हैं, ஆனால் கர்த்தர் சந்தோஷத்தை கொடுக்கிறார். परमेश्वर आनंद को देता है। இது நிமித்தமாக इसके कारण நாம் தேவனை அறிய முடியும். हम परमेश्वर को जान सकते हैं। அல்லேலூயா. இதெல்லாம் ஏன் செய்றார் அப்படினா, सब वो क्यों करता है? ஆண்டவர் ஒண்ணே ஒன்னு சொல்லி கொடுக்க விரும்புறார். परमेश्वर एक सिखाना चाहता है। என் பிள்ளைங்க என்ன அறிந்து கொள்ளணும். मेरे बच्चे मुझे जान लेना है। அல்லேலூயா. हालेलुया। நான் நன்மை செய்கிறவர், मैं भलाई करता हूं, நான் செழிப்புள்ள காலங்களை கொடுக்கிறவர், परिपूर्ण काल को देता நான் हूं, சந்தோஷத்தினால் நிரப்புகிறவர், मैं आनंद से भरता हूं, நல்ல ஆகாரத்தை கொடுக்கிறவர். अच्छे भोजन वस्तु देता हूं। இவ்விதமாய் इस प्रकार அவர் தம்மை குறித்து சாட்சி விளங்க பண்ணாதிருந்ததில்லை. वो अपने बारे में गवाही कहे बिना नहीं रहा। அப்ப இதெல்லாம் ஏன் செஞ்சாரு? ये सब वो क्यों किया? அவரை குறித்து அவரை சாட்சி விளங்க பண்ணினார். उसके बारे में वही गवाही को प्रकट किया। அதான் சொன்னேன், அவரே தன்னை வெளிப்படுத்தினார். इसलिए मैंने कहा वही खुद अपने आप को प्रकट किया। அல்லேலூயா. हालेलुया। அப்ப இதெல்லாம் அனுபவிக்கிற நாம ये सब अनुभव करने वाले हम ஆண்டவரை இன்னும் அழகா அறிந்து கொள்ளலாம். परमेश्वर का और अधिक जान सकते हैं। அல்லேலூயா. हालेलुया। நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நாட்களையும் हमारे जीवन के हर एक दिन நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களையும் होने वाले हर एक संभव को நீங்க நினைத்து பார்த்து आप सोच कर देखकर நீங்க அதை குறித்து யோசிச்சீங்க அப்படின்னா, आप उसके बारे में सोचेंगे तो ஆண்டவர் என்ன செய்து கொண்டு இருக்கிறார்
செய்கிறார் என்பதை புரிந்து கொள்ள முடியும். परमेश्वर क्या कर रहा करके समझ सकते हैं. அல்லேலூயா. हालेलुया. உங்களோடு கூட என்னோடு கூட ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையா என்பதை புரிந்து கொள்ள முடியும். आप और मेरे साथ परमेश्वर है कि नहीं समझ सकते हैं. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. அப்போஸ்தலர் 17:24 சொல்கிறது, प्रेरितों का 17:24 உலகத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் दुनिया सारे वस्तुओं को बनाए परमेश्वर, வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறபடியால் जो आकाश और पृथ्वी के लिए परमेश्वर है, கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறது இல்லை. हाथ के बनाए हुए मंदिर में नहीं रहता. இங்கு தேவன் இங்க ஒரு தன்னை குறித்து ஒன்று வெளிப்படுத்துகிறார். यहाँ पे परमेश्वर और एक अपने बारे में प्रकट करता है. என்ன வெளிப்படுத்துகிறார்? किसे प्रकट करता है? நான் உலகத்தை முழுவதும் உண்டாக்கி இருக்கிறேன், मैं सारे पृथ्वी को बनाया हूँ, அதுல இருக்கிற அனைத்தையும் நான் தான் உண்டாக்கி இருக்கிறேன். सारे सब वस्तुओं के मैं ही बनाया हूँ. என்ன எப்படி ஒரு சின்ன கோயில்களை நீ அடைச்சு வைக்க मुझे முடியும்? कैसे छोटा सा मंदिर में बंद करके रख सकता है? அல்லேலூயா. हालेलुया. பாருங்க தேவன் எவ்வளவு அழகா அவரை குறித்து परमेश्वर வெளிப்படுத்துகிறார். अपने बारे में कितना अच्छा प्रकट किया है. அவரை யாரும் ஒரு பொருளுக்குள்ள அடக்க முடியாது, उसे कोई एक छोटा सा वस्तु के अंदर छुपा नहीं ஒரு सकता, அறைக்குள்ள அடக்க முடியாது. कमरे के अंदर बंद नहीं कर सकता. அல்லேலூயா. हालेलुया. இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய அரண்மனை கட்டினாலும் दुनिया में कितना बड़ी महल बांधे என் दो, ஆண்டவரை அதுக்குள்ள வைக்க முடியாது. मेरा परमेश्वर उसका अंदर रख नहीं सकता. அல்லேலூயா. हालेलुया. சாலமோன் அதான் ஜெபித்தார், सुलेमान वही प्रार्थना किया. இவ்வளவு பெரிய சர்ச்சை கட்டிட்டேன், इतना बड़ा मंदिर को मैंने बांध दिया, ஆனாலும் लेकिन நீங்க யார் தெரியுமா? आप कौन पता है? நிர்வாணத்தையும் பூமியும் படைத்தவர். आकाश स्वर्ग और पृथ्वी को बनाया அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. அவர் இரக்கம் வச்சா மாத்திரம் தான் இதுக்குள்ள வருவார். वो दया रखा तो ही इसका अंदर आएगा. அல்லேலூயா. हालेलुया. அப்போ நம்முடைய தேவன் யார் என்றால் हमारा परमेश्वर कौन है? எதற்குள்ளும் அடக்கி வைக்க முடியாத பெரிய தேவன் அவர். किसी वस्तु के अंदर बंद नहीं कर सकते, इतना महान परमेश्वर है. எல்லாரிலும் மேலான தேவன் அவர். सबसे महान परमेश्वर है. எல்லாவற்றிலும் மேலான தேவன். सबसे महान परमेश्वर है. இப்படிப்பட்ட வெளிப்பாடுகளை ऐसे प्रकटीकरण को தேவனே வெளிப்படுத்தி கொடுக்கிறார். परमेश्वर ही प्रकट करके देता है. அல்லேலூயா. हालेलुया. அவரே தன்னை வெளிப்படுத்தி கொடுத்தும் वही अपने बारे में प्रकट करके देखकर, அல்லேலூயா. हालेलुया. அடுத்த वचனம் பார்க்கிறோம். अगला वचन को देखते हैं. ரோம 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். रोमियो पहला अध्याय उसका 20वां वचन. எப்படி என்றால் कैसे बोले तो, காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, जो नहीं दिखाई जाती है उसका अनंत महिमा, தேவத்துவம் என்பவைகள் परमेश्वर ईश्वर था, உண்டாக்கப்பட்டிருக்கிறனாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும், ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. जगत की सृष्टि के समय से उसके कामों के द्वारा देखने में आते हैं, यहाँ तक कि वे निरुत्तर है. அல்லேலூயா. हालेलुया. அடுத்து இங்க சொல்லுகிறது, अगला यहाँ पर कहती है, ஆண்டவர் எப்படி வெளிப்படுத்தி இருக்கிறார்? परमेश्वर इसे कैसे प्रकट किया है? காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, अंधे की गुण अर्थात उसी के सनातन सामर्थ्य, தேவத்துவம் परमेश्वरत्व என்பவைகளை इसे எப்படி தெரியுமா? காணப்பட யூ கான்ட் see, அத பார்க்க முடியாது. वो अंधे की गुण है. அவருடைய வல்லமையை நம்ம பார்க்க முடியாது. सामर्थ्य को हम देख नहीं सकते. அவருடைய தெய்வீக தன்மையை நீங்களால பார்க்க முடியாது. ईश्वरत्व को हम देख नहीं सकते. அப்படிப்பட்டத ऐसे चीजों को உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே, जो बनाई गई है, உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே जो बनाई गई है, உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். जो दुनिया उत्पन्न होने से पहले वो साफ साफ दिखाई देगी. அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. उनको जो बहाना कहने के लिए जगह नहीं है. அல்லேலூயா. हालेलुया. ஆண்டவர் மனுஷனை நியாயத்தை இருக்கும் பொழுது, परमेश्वर के मनुष्य का न्याय करते समय ஆண்டவர் மனுஷன்ட்ட இப்படி மனுஷன் ஆண்டவர்ட்ட சொல்ல முடியாது, तो मनुष्य परमेश्वर के पास कह नहीं सकता, உங்களை யாருன்னு எனக்கு தெரியாது, आप कौन है करके मैं नहीं जानता, உங்களை நான் அறியவே இல்ல मैं आपको जान पहचान அப்படின்னு नहीं. சொன்னா ஆண்டவர் சொல்வாரு, ऐसे कहा था परमेश्वर कहेगा, நான் உனக்கு என்ன அறிய வச்சேன், मैं तेरे लिए मैं अपने आप को प्रकट किया हूं, நீ என்னுடைய வல்லமையை பார்க்கல, तू मेरे सामर्थ को नहीं देखा, என்னுடைய தெய்வீகத்தை நீ பார்க்கல, मेरे परमेश्वरत्व को नहीं देखा. ஆனா लेकिन இந்த உலகம் உண்டானது முதற்கொண்டு जगत उत्पन्न होने से पहले நான் எதை உருவாக்கினேனோ, मैं जिसे बनाया हूं, எதை உண்டாக்கி இருக்கிறேனோ, मैंने जैसे बनाया हूं, அதன் மூலம் उसके द्वारा என்னுடைய வல்லமையை நிரூபித்திருக்கிறேன், मेरे सामर्थ को मैंने प्रकट किया என்னுடைய हूं, தெய்வீக தன்மையை நான் நிரூபித்திருக்கிறேன். मेरे ईश्वर था को मैं प्रकट किया हूं. அல்லேலூயா. हालेलुया. இத குறித்து நீங்க போக்கு சொல்ல முடியாது. इसके बारे में बहाना कह नहीं सकते. எந்த ஒரு ரீசனிங் ஆண்டவர் சொல்ல முடியாது. कोई भी कारण परमेश्वर से कह नहीं सकते. அல்லேலூயா. हालेलुया. காணப்படாதவைகளாய் இருக்கிறவருடைய நித்திய வல்லமை, जो अनंत अंधे की अनंत सामर्थ्य, அதான் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். इसलिए सर्वशक्तिमान परमेश्वर है. அல்லேலூயா. हालेलुया. அந்த நித்திய வல்லமை இருக்குல்ல, वो अनंत सामर्थ्य है ना, அவரால ஒரு பொருளை உருவாக்க முடியும், वो एक चीज को बना सकता है, ஒன்றை உருமாற்ற முடியும், एक 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 रूपांतर कर ஒன்றை सकता है, அழிக்கவும் முடியும். एक नाश भी कर सकता है. அல்லேலூயா. हालेलुया. இந்த பூமி அவரால உருவாக்க முடிஞ்சது. पृथ्वी को उसे बना पाया. அல்லேலூயா. हालेलुया. இதே பூமியை உருமாற்றவும் அவரால यही முடிந்தது. पृथ्वी को रूपांतर भी कर सकता है. இதே பூமியை அழிக்கவும் ஆண்டவரால यही முடியும். पृथ्वी को नाश भी परमेश्वर से होगी. அல்லேலூயா. हालेलुया. அதுதான் அவருடைய நித்திய வல்லமை. वो इसका अनंत सामर्थ्य है. அல்லேலூயா. हालेलुया. இதெல்லாம் நம்ம அறிந்து கொள்ள முடியும். ये सब उसे जान सकते हैं. அல்லேலூயா. हालेलुया. அப்போ ஆண்டவர் யோபு 12ஆம் அதிகாரத்தின் अभी 12 अध्याय 7 லிருந்து 9 வரைக்கும் பார்க்கும் பொழுது, 7 से लेकर 9 तक देखते समय, இப்போது நீ மிருகங்களை கேட்டுப்பார், अब तू जानवर से पूछ, அவைகள் உனக்கு போதிக்கும், वो तुम्हें सिखाएगी. ஆகாயத்து பறவைகளை கேள், आकाश के पक्षियों से पूछ, அவைகள் உனக்கு அறிவிக்கும், और वे तुझे बता देंगे. அல்லது பூமியை விசாரித்து கேள், नहीं तो पृथ्वी के पूछताछ कर, அது உனக்கு உபதேசிக்கும், वो तेरा उपदेश करेगी. சமுத்திரத்தின் மச்சங்களை கேள், समुद्र के वस्तुओं को पूछ लेना, அவைகள் உனக்கு விவரிக்கும், वो तेरा वर्णन करेगी. கர்த்தருடைய கரம் இதை செய்ததென்று प्रभु की हाथ इसे की बोलकर, இவைகள் எல்லாவற்றினாலும் அறியாத
யார்? इनकी सबके द्वारा नहीं जाने वाला मनुष्य कौन है? ஹல்லேலூயா. हालेलुया। ஆண்டவர் சொல்றாரு, परमेश्वर कहता है என்னுடைய வல்லமை உனக்கு தெரியலையா? मेरे सामर्थ तू नहीं जानता है என் क्या? வல்லமை என்னன்னு உனக்கு தெரிய மாட்டுக்கா? मेरे सामर्थ क्या है तू पहचान नहीं पा रहा है क्या? வானத்தை கேட்டுப்பார், स्वर्ग से पूछ के देख, அது உனக்கு சொல்லி கொடுக்கும். वो तुम्हें सिखाएगी। ஹல்லேலூயா. हालेलुया। பறவைகளை கேட்டுப்பார், पक्षियों से पूछ के देख, அது உனக்கு சொல்லி கொடுக்கும். वो तुम्हें सिखाएगी। மிருகங்களை கேட்டுப்பார், जानवरों से पूछ, பூமியை விசாரிச்சு பாரு. पृथ्वी का पूछताछ कर, இவைகள் எல்லாம் ये सब தேவனுடைய நித்திய வல்லமையை உனக்கு சொல்லி கொடுக்கும். परमेश्वर के आनंद सामर्थ को तुझे सिखाएगी। ஹல்லேலூயா. हालेलुया। வானத்தை பார்த்து கேட்டு பாருங்க, வானத்தை பார்த்து கேட்டு பாருங்க. आकाश की ओर पूछ के देखिए। ஹல்லேலூயா. हालेलुया। வானத்துல எத்தனை நட்சத்திரங்கள் இருக்கு? आकाश में कितना तारागण है? ஒவ்வொரு நாளும் சூரியனும் சந்திரனும் எப்படி தவறாமல் வந்து கொண்டு இருக்கிறது? हर एक दिन सूरज चंद्रमा के बिना गलती आती रहती எத்தனை है। கோள்கள் இருக்கிறது? कितने सारे ग्रहण है। ஹல்லேலூயா. हालेलुया। இதெல்லாம் யாருடைய வல்லமையினால் உண்டாக்கப்பட்டது? ये सब किसकी सामर्थ के द्वारा बनेगी? சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய வல்லமையினால் உண்டாக்கப்பட்டது. सर्व सामर्थ्यमान परमेश्वर के सामर्थ के द्वारा बनेगी। ஹல்லேலூயா. हालेलुया। சமுத்திரத்துல மச்சங்களை கேட்டுப்பா, समुद्र की मछलियों के पूछ के देख, அதுக்கு யார் ஆகாரத்தை கொடுக்கிறார்? उसे कौन भोजन देता है? அதுக்கு யார் நல்ல அது உலாவத்தக்கதாக வழிவிடத்தை ஏற்படுத்துகிறார்? उसे अच्छे घूमने लायक कितना उनके लिए मार्ग कौन बनाता है? அதெல்லாம் கேட்டு பாருங்க. ये सब पूछ के देख। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। அதான் அவர் சொல்றார், பூமியை விசாரிச்சு பாருங்க, पृथ्वी के पूछताछ करके देख, பறவைகளை கேட்டு பாருங்க. पक्षियों से पूछ के இதன் देखिए। நிமித்தமாக इसके कारण ஆண்டவருடைய கரம் இதை செய்தது என்று அறிந்து கொள்ள முடியும். परमेश्वर का हाथ इसे की करके जान सकते हैं। இதுதான் அவருடைய நித்திய வல்லமை. यही उसका आनंद सामर्थ्य है। சங்கீதக்காரன் 19ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் இப்படியாய் சொல்லுகிறார், बन संहिता 19:1 में इस प्रकार कहता है, வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, आकाश ईश्वर की महिमा वर्णन कर रहा है, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியைகளை அறிவிக்கிறது. और आकाश मंडल उसकी हस्तकला को प्रकट कर रहा है। ஹல்லேலூயா. வானங்கள் அவருடைய மகிமையை சொல்லி கொடுக்கிறது நமக்கு. आकाश उसका ईश्वर की महिमा को प्रकट करती है। ஒரு வானத்தின் மகிமையை இவ்வளவு அழகா இருக்க முடியும் என்றால் आकाश की महिमा तो सुंदर हो सकता है, என் तो தேவன் இதை விட மகிமை நிறைந்தவர். मेरा परमेश्वर इससे भी महिमा के तेज से भरा हुआ है। ஹல்லேலூயா. हालेलुया। ஆகாய விரிவு आकाश मंडल அது அவருடைய கரத்தின் கிரியை. वो हस्तकला की क्रिया है। ஹல்லேலூயா. हालेलुया। வானத்தின் எல்லையை யாரா கண்டுபிடிக்க முடியுமா? आकाश की सीमा को कोई पहचान सकता है क्या? हालेलुया। வானத்துக்கு இங்க இருந்து இவ்வளவு தூரம் தான் இருக்கு யாரா சொல்ல முடியுமா? आकाश यहाँ से लेके वहां तक ऐसे कह सकता है? ஹல்லேலூயா. हालेलुया। அது கர்த்தருடைய கரத்தின் கிரியை. वो परमेश्वर हस्तकला की क्रिया है। எரேமியா 5ஆம் அதிகாரத்தின் 22ஆம் வசனம் சொல்லுகிறது, यिर्मयाह 5वां अध्याय उसका 22वां वचन कहती है, எனக்கு பயப்படாது இருப்பீர்களோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். मेरा भय नहीं मानोगे करके परमेश्वर कहता है। அலைகள் மோதி அடித்தாலும், अगर समुद्र के அலைகள் ஃபுல்லா படிச்சது, அலைகள் மோதி அடித்தாலும் மேற்கொள்ளாதபடிக்கும் அவைகள் இறைந்தாலும் கடவாதபடிக்கும் கடக்கக்கூடாத நித்திய பிரமாணமாக சமுத்திரத்தின் மணலை எல்லையாய் வைத்திருக்கிறவாகிய எனக்கு முன்பாக அதிராது இருப்பீர்களோ? क्या तुम मेरे सम्मुख नहीं तरतराते? मैंने बालों को समुद्र का सिवाना ठहराकर युग युग का ऐसा बांध ठहराया कि वह उसे लांग न हो सके, हालेलुया। और चाहे उसकी लहरों भी उठे तो भी वे प्रबल न हो सके, या जब वे गरजे तो भी उसको न लांग सके। ஆமென். ஹல்லேலூயா. हालेलुया। இங்க அவருடைய வல்லமையை பார்க்கிறோம். यहाँ पे उसके सामर्थ को देखते हैं। ஆண்டவர் சொல்றாரு, परमेश्वर कहता है, அலைகள் மோதி அடித்தாலும் अगर समुद्र के लहरें भी आए அது மேற்கொள்ளாது, उसे प्रबल नहीं करेगी, அவைகள் இறைந்தாலும் கடக்க முடியாது. वो गरजे फिर भी पार नहीं कर सके। அதற்கு ஒரு நித்திய பிரமாணமாக நான் ஒரு எல்லையை வச்சிருக்கிறேன். उसके लिए एक अनंत प्रमाण के रूप में एक அந்த सीमा को எல்லை रखा हूं। வெறும் மணலால் குறிக்கப்பட்ட எல்லை. वो जो सीमा है सिर्फ समुद्र के बालों के द्वारा बनाई गई है। சமுத்திரத்தின் மணலால் எல்லையை குறித்திருக்கிறார். समुद्र के बालों के द्वारा सीमा को बनाया है, ஆனா அத கூட அது தாண்ட முடியாது. लेकिन वो उसे पार नहीं कर सकती। இதுதான் அவருடைய நித்திய வல்லமை. ये उसका अनंत सामर्थ्य है। ஹல்லேலூயா. हालेलुया। நமக்கு ஒரு ஓமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுத்தார். हमें एक दृष्टांत को परमेश्वर सिखाया है। ஒரு கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடுக்கும் மணலின் மேல் கட்டப்பட்ட வீடுக்கும், एक चट्टान पर के ऊपर बनाया गया घर, एक रेत के ऊपर बनाया गया। அதுல மணலின் மேல் கட்டப்பட்ட வீடு एक रेत के ऊपर बनाया घर, புயல் அடிச்ச உடனே விழுந்துருமா, वो तूफान मारते गिर जाएगी, மழை பெஞ்ச உடனே விழுந்துருமா. बारिश मारते गिर जाएगी। ஹல்லேலூயா. हालेलुया। அப்படிப்பட்ட ஓமையை சொன்ன அதே தேவன் தான் वैसे दृष्टांत को कहा वही परमेश्वर, அதே மணலை கொண்டு ஒரு எல்லையை நியமிக்கிறார். वही समुद्र के बालों के द्वारा एक सीमा को रखता है। ஹல்லேலூயா. हालेलुया। புயல் அடிச்சா இடிகிற, जो तूफान आते गिरने वाली, காற்றடிச்சால் பறக்கிற, तो आंधी आए तो उड़ने वाली, அதே மணலை கொண்டு ஒரு எல்லையை குறிக்கிறார் அவர். वही रेत के द्वारा एक सीमा को ठहराता है। ஹல்லேலூயா. हालेलुया। அந்த எல்லையை वो सीमा को கடல் அலைகள் எவ்வளவு மோதினாலும் தாண்ட முடியாது. समुद्र के लहरें कितना भी उठने तो उसे पार அது नहीं कर எவ்வளவு இறைந்து வந்தாலும் கடக்க முடியாது. सकती। कितना गरज के आए फिर भी पार नहीं कर ஏன்னா அது सकती, கர்த்தருடைய கரத்தின் வல்லமை. क्योंकि परमेश्वर के हाथ की सामर्थ्य है। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। அப்ப அவருடைய நித்திய வல்லமையை उसके अनंत सामर्थ्य को அவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். वो अपने आप को वो हमें प्रकट करता है। அதனால தேவனை நான் அறியலன்னு யாரும் சொல்ல इसलिए முடியாது. परमेश्वर नहीं जानता करके कह नहीं सकता। அதே போல அவர் தெய்வத்துவம் சொல்லுகிறார், தெய்வீக தன்மையை சொல்லுகிறார். दैविक गुण को कहती है। ஹல்லேலூயா. हालेलुया। தெய்வீக தன்மை என்ன? दैविक गुण क्या है? பரிசுத்தம், पवित्रता, அன்பு, प्रेम, நீதி, धार्मिकता,
நியாயம், न्याय, இது அவருடைய தெய்வீக தன்மை. ये उसका दैविक गुण है। கொலோசியர் 2 அதிகாரத்தின் 5 வசனம் சொல்லுகிறது, कोलोस्से 2:5 कहती है, தெய்வத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாய் இருக்கிறது. क्योंकि मैं यदि शरीर के கொலோசியர் 2:9 कोलोस्से 2:9 Jesus. क्योंकि उसमें ईश्वरता की सारी परिपूर्णता सदैव वास करती है। அல்லேலூயா. हालेलुया। இயேசு கிறிஸ்துவுக்குள் அனைத்து வித தெய்வீக தன்மை அடங்கி இருக்கிறது. यीशु मसीह के अंदर सारे प्रकार की ईश्वरता की गुण छुपी हुई है। தேவன் என்றால் யார்? பரிசுத்தமானவர். परमेश्वर कौन है? पवित्र है। அவர்தான் தேவனாய் இருக்க முடியும். वही परमेश्वर बनके रह सकता है। அசுத்தமாய் இருக்கிறவர்கள் மனிதர்கள். अशुद्ध जो रहते हैं वो मनुष्य है। இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பில் இருந்து அவருடைய உயிர்த்தெழுதல் வரைக்கும் ஒரு பாவத்தை கூட பார்க்க முடியாது. यीशु मसीह के जन्म से लेके उसके पुनरुत्थान तक कोई भी पाप नहीं दे सकते। அவர் பரிசுத்தமானவர். वो पवित्र है। தேவன் என்றால் அன்புள்ளவர். परमेश्वर बोला तो प्रेम से भरा हुआ। அல்லேலூயா. हालेलुया। இயேசு கிறிஸ்து எல்லாரையும் நேசித்தார். यीशु मसीह सबसे प्रेम किया। அல்லேலூயா. हालेलुया। அவர் அன்புள்ளவராய் சுற்றித் திரிந்தார். वो प्रेम से भरा हुआ परमेश्वर बनके घूम रहा था। தேவன் என்றால் நீதி செய்கிறவர். परमेश्वर बोला तो धार्मिकता करता है। அல்லேலூயா. हालेलुया। இயேசு நீதி செய்தார். यीशु मसीह धर्मी था। அவர் நியாயமாய் இருக்கிறவர். वो न्याय से रहने वाला है। இயேசு கிறிஸ்து எல்லா இடத்திலும் நியாயமுள்ளவராய் यीशु मसीह இருந்தார். सब जहां पर न्याय के அதான் साथ रहा। தெய்வீக தன்மை எல்லாம் இயேசு கிறிஸ்துவுடைய சரீரத்திற்குள் அடங்கி இருக்கிறது. दैवी गुण सब यीशु मसीह के शरीर के अंदर छुपी हुई थी। அல்லேலூயா. हालेलुया। இப்ப அதே இயேசு கிறிஸ்து वही यीशु मसीह இந்த உலகத்தை விட்டு போகும் பொழுது जगत को छोड़कर जाते நமக்கு ஒரு பரிசுத்த ஆவியை அனுப்பினார். हम एक पवित्र आत्मा को அந்த भेजा। பரிசுத்த ஆவியை அனுப்பும் பொழுது वो पवित्र आत्मा को भेजते समय அவர் வந்து என்ன செய்வார்? वो आके क्या करेगा? யோவான் 16 அதிகாரத்தின் 11 வசனத்தை பார்க்கும் பொழுது யோனா 16 अध्याय उसके 11 वचन को देखते समय அவரை குறித்து சொல்லுகிறது, उसके बारे में कहती है, அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். वो न्याय के विषय में इसीलिए कि संसार का न्याय के बारे में, धर्म के बारे में हमें प्रकट करेगा। அல்லேலூயா. हालेलुया। பாவத்தை குறித்து பேசுவார், அவர் पाप के बारे में हमसे बातें करेगा। நீதியை குறித்து பேசுவார், धार्मिकता के बारे में हमसे बातें நியாய करेगा। தீர்ப்பை குறித்து பேசுவார். न्याय के दंड के बारे में हमसे बातें करेगा। அல்லேலூயா. हालेलुया। ஏனா क्योंकि பாவத்தை குறித்து பேசுவது தெய்வீக தன்மை. जब पाप के बारे में जो कहते हैं वो दैविक गुण है। அல்லேலூயா. हालेलुया। நீதியை குறித்து பேசுவது தெய்வீகம். धार्मिकता के बारे में जो कहती है वो दैविक है। நியாய தீர்ப்பை குறித்து பேசுவது தெய்வீக தன்மை. न्याय के झुकाने के बारे में बातें करना दैविक गुण है। அதனால தான் பரிசுத்த ஆவியானவர் அதை பேசுகிறார். इसलिए पवित्र आत्मा उससे बातें करता है। அல்லேலூயா. हालेलुया। ஏன் அவங்க விசுவாசிக்க மாட்டேங்கிறாங்க? क्योंकि वो विश्वास नहीं करते। அதனால பாவத்தை குறித்து பேசுகிறார். इसलिए पाप के बारे में वो कहता है। நான் பிதாவிட்டு போக போற நாள் நீதியை குறித்து பேசுவார். पिता பிதா பிதாவிடம் போக போகிறதுனால पिता के पास हम जाने वाले हैं। நீதியை குறித்து பேசுவார். इसलिए धार्मिकता बारे में कहता है। இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட போகிறான். संसार के अधिपति न्याय की अधीन होने वाला ஒரு நாள் நியாய தீர்ப்பு வர போகுது. एक दिन न्याय चुकाने के दिन அதனால் நியாய தீர்ப்பை குறித்து பேசுவார். इसलिए न्याय के बारे में वो कहता है। அதனால इसीलिए தேவனை அறியவில்லை என்று சொல்லி எந்த ஒரு மனிதனும் சொல்ல முடியாது. परमेश्वर को मैं नहीं पहचानता करके कोई मनुष्य कह नहीं सकता। அல்லேலூயா. हालेलुया। அவரை வெளிப்படுத்துகிறார். वही खुद अपने आप को प्रकट करता है। காணப்படக்கூடாத அவருடைய நித்திய வல்லமையின் தெய்வீக தன்மையையும் अनंत अंधे की उसका सामर्थ्य அவருடைய படைத்திருக்கிற படைப்புகள் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. उसकी सृजन हमें बताती है। அவர் நமக்கு அனுப்பி இருக்கிற ஆவியானவர் நமக்கு சொல்லிக் वो கொடுக்கிறார். हमें भेजा हुआ पवित्र आत्मा हमें कहता है। அல்லேலூயா. அல்லேலூயா. हालेलुया। அப்படி தேவனை அறிந்திருந்தும் ऐसे परमेश्वर को पहचानते हुए भी, இப்படி தேவனை அறிந்த ஒரு மனுஷன் ऐसे परमेश्वर को पहचानने वाले एक मनुष्य ஏன் ஆண்டவர் அவனை அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறார்? क्यों परमेश्वर इसे अशुद्धता के लिए सौंप देता है? தேவனை அறிந்திருக்கிறோம், परमेश्वर को पहचानते हैं, ஆனால் ஆண்டவர் சொல்ல நான் அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன். फिर भी परमेश्वर कहता है अशुद्धता के लिए सौंप देता है। காரணம் என்ன தெரியுமா? कारण क्या पता है? 21ஆம் வசனம் சொல்லுகிறது, 21 वचन कहती है, அவர்கள் தேவனை அறிந்தும் वो परमेश्वर को जानते हुए, அவரை தேவன் என்று वो மகிமைப்படுத்தாமலும் परमेश्वर की महिमा नहीं देते हुए, ஸ்தோத்திரியாமலும் இருந்து स्तुति किए बिना रहकर தங்கள் சிந்தைகளினாலே வீணரானார்கள். अपने विचार व्यर्थ बन गए। உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது. निर्बुद्धि मन उनका अंधेरा से भर गया। அப்ப தேவனை அறிவது மனிதர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது. परमेश्वर को जो पहचान मनुष्य के लिए प्रकट की गई है, ஒவ்வொரு மனிதனும் இதை அறிந்து கொள்ள முடியும். हर एक मनुष्य इसे जान सकता है। யாருமே எனக்கு தேவனை தெரியாதுன்னு சொல்ல முடியாது. कोई ऐसा मना नहीं कर सकता परमेश्वर को அந்த जानता है। அளவுக்கு தேவனை அறிந்திருக்கிற மனிதர்கள் इतने परमेश्वर को पहचानने वाले मनुष्य என்ன பண்றாங்க அப்படின்னா क्या करते हैं? அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாதிருப்பதினால் उसे परमेश्वर करके महिमा नहीं देते हैं, அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறார். अशुद्धता के लिए सौंप देता है। அல்லேலூயா. हालेलुया। அப்ப தேவனை அறிந்திருக்கிற மனிதன் परमेश्वर को पहचानने वाला मनुष्य முதலாவது தேவன் என்று மகிமைப்படுத்த तो வேண்டும். पहला परमेश्वर करके महिमा देना है। அல்லேலூயா. हालेलुया। குளோரிஃபை பண்ணணும். तो पहला महिमा देना है। அல்லேலூயா. हालेलुया। ஆண்டவருக்கு மகிமை கொடுக்க வேண்டும். परमेश्वर को महिमा देना है। இங்கு நம்முடைய பிரச்சனை என்ன அப்படின்னா हमारी समस्या क्या है? மனிதன் தேவனை அறியவில்லை என்று சொல்ல முடியல. तो मनुष्य परमेश्वर नहीं जानता करके कह नहीं सकता। தேவனை அறிந்திருக்கிறான், तो परमेश्वर को जानता ஆனா है, அதே நேரத்துல वही समय पर அவரை தேவனாக மகிமைப்படுத்த மறுத்து उसे விடுகிறார்கள். परमेश्वर के रूप में महिमा देने के लिए इनकार कर देता है। இதனால தேவன் மன்னிக்க முடியாத ஒரு
குற்றத்திற்கு மனிதர்கள் போகிறார்கள். इसके लिए परमेश्वर क्षमा नहीं कर सकते, इसे दंड के अधीन हो जाता है. அல்லேலூயா. அப்போ அவரை மகிமைப்படுத்த வேண்டும். उसे महिमा देना है ஏன்னா அவர் தேவன். क्योंकि वो परमेश्वर है. அல்லேலூயா. हालेलुया. ஏன் அவரை மகிமைப்படுத்தணும்? क्यों उसे महिमा करना है? அவர் தேவனாய் இருப்பதினால் மகிமைப்படுத்த வேண்டும். परमेश्वर बनकर इसीलिए महिमा देना है. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. 2 சாமுவேல் 7 அதிகாரத்தின் 26 வசனத்தை பார்க்கும் பொழுது दूसरा सामुएल 7वां अध्याय इसके 26 वचन को देखते हैं. அப்படியே சேனைகளின் கர்த்தர் ऐसी सेनाओं के यहोवा இஸ்ரவேலின் மேல் தேவனானவர் என்று சொல்லி इस्राएल के ऊपर परमेश्वर है करके कहकर உம்முடைய நாமம் என்னென்றைக்கு மகிமைப்படுவதாக. आपकी नाम सदा के लिए महिमा हो. இங்க சொல்லுகிறார் यहाँ पे कहता है சேனைகளின் கர்த்தர் सेनाओं के यहोवा இஸ்ரவேலின் மேல் தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி इस्राएल के ऊपर परमेश्वर है करके அவரை மகிமைப்படுத்த வேண்டும். उसे महिमा करना है. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப அவர் சேனைகளின் கர்த்தர் தான். वो सेना के यहोवा है. அப்படினா என்ன தெரியுமா? उसकी मतलब எல்லா வல்லமையும் உடையவர், सारे सामर्थ उसके पास है, யுத்தத்தில் சிறந்தவர். युद्ध में सामर्थ्य है. அந்த மாதிரி ஒரு தேவன் ऐसे परमेश्वर இஸ்ரவேலராகிய எங்களுக்கு தேவனாய் இருக்கிறார். इस्राएली नामक हमारे लिए भी परमेश्वर है. அதனால इसीलिए நாங்க அவருடைய நாமத்தை हम மகிமைப்படுத்துகிறோம். उसके नाम की महिमा करते हैं. அல்லேலூயா. हालेलुया. யார் தேவனை மகிமைப்படுத்துவா? कौन परमेश्वर की महिमा करेगा? அவர் என்னுடைய தேவனாய் இருக்கிறார் என்று யார் நினைக்கிறார்களோ அவர்கள் தான் वो மகிமைப்படுத்துவாங்க. मेरा परमेश्वर करके कौन जानते हैं वही महिमा देंगे. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. அவர் சேனையின் கர்த்தர் தான். वो सेना के यहोवा है. ஆனா அவர் யார் தெரியுமா? लेकिन वो कौन पता है? என்னுடைய தேவனாய் இருக்கிறார். मेरा परमेश्वर बनकर என்னுடைய தேவனாய் இருக்கிறார். मेरा परमेश्वर அதனால நான் அவரை इसलिए மகிமைப்படுத்துவேன். मैं उसका महिमा करूंगा. சங்கீதம் 50 அதிகாரம் 15 வசனம் சொல்லுகிறது, संगीत 50:15 कहती है ஆபத்து காலத்தில் என்ன நோக்கி கூப்பிடு, विपत्ति के समय मेरे और पुकार, நான் உன்னை விடுவிப்பேன், मैं तुझे छुड़ाऊंगा நீ என்னை மகிமைப்படுத்துவாய். और तू मेरा महिमा करेगा. ஆண்டவர் ஏங்க ஆபத்து காலத்துல கூப்பிட क्यों சொல்றாரு? संकट के दिन में बुलाने के लिए कहता है? ஏன் அவர் நம்மை விடுவிப்பேங்கிறாரு? क्यों हमें छुड़ाएगा करके कहता है? அவருக்கு ஒரு வேலையே இல்லையா? उसे कुछ काम नहीं है. அல்லேலூயா. हालेलुया. உனக்கு பிரச்சனை வந்தா என்ன நோக்கி கூப்பிடு, तेरे संकट हाथ मेरे और நான் पुकार, அதை உன்னை விடுவிச்சிட்டு அந்த பிரச்சனை எல்லாம் சால்வ் பண்ணிட்டே இருப்பேன். मैं तुझे छुड़ा कर उसके संकट में से तुझे छुड़ाते रहूंगा. ஆண்டு விருப்பம் என்ன தெரியுமா? परमेश्वर की चाहत क्या पता है? நீங்களும் நானும் அவரை மகிமைப்படுத்த வேண்டும். आप और मैं उसे महिमा देना. அதுக்கு அவர் என்ன சொல்றாரு? इसीलिए वो क्या करता है? உனக்கு ஒரு ஆபத்து வருகிறதா? तेरे संकट आती है, என்ன நோக்கி கூப்பிடு, मेरे और पुकार, நான் உன்னை விடுவிக்க என்னுடைய வல்லமை வெளிப்படுத்துவேன், मैं तुझे छुड़ाने के लिए मेरे सामर्थ को प्रकट என்னுடைய करूंगा, பராக்கிரமத்தை வெளிப்படுத்துவேன். मेरा पराक्रम को प्रकट நான் करूंगा. விடுவிக்கிற அந்த செயலை பார்த்து मैं छुड़ाने वाला काम को நீ देखकर என்னை மகிமைப்படுத்த तू मेरा வேண்டும். महिमा करना है. அல்லேலூயா. हालेलुया. அப்ப தேவன் யார்? तो परमेश्वर कौन है? என்னுடைய தேவனாய் இருக்கிறார். मेरा परमेश्वर बनकर है. தேவன் யார்? परमेश्वर कौन என்னை है? விடுவிக்கிறவராய் இருக்கிறார். मेरा छुड़ाने वाला है. அதனால நான் அவரை इसलिए மகிமைப்படுத்துவேன். मैं उसे महिमा करूंगा. அல்லேலூயா. हालेलुया. 1 பேதுரு 4 அதிகாரம் 16 வசனம் சொல்லுகிறது, पहला पत्र 14 अध्याय इसको 16 वचन कहती है, ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் तो कोई मसीह बनकर रहने के लिए दुख उठाया तो வெட்கப்படாமல் இருந்து बिना लज्जित न हो, அதின் நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன். पर इस बात के लिए परमेश्वर की महिमा करे. அல்லேலூயா. हालेलुया. கிறிஸ்தவனாய் இருப்பதினால जब मसीह होने के कारण நீங்க சில இடத்துல வெட்கப்படலாம், आप कुछ जहां पर लज्जित हो सकते हैं, வேதனைப்படலாம், वेदना उठा सकते हैं, ஆனாலும் लेकिन फिर भी அது நிமித்தம் इस बात के நீங்க लिए ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. आप परमेश्वर की महिमा कीजिए. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. மகிமைப்படுத்துறோமா? महिमा करते हैं क्या? ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதனால எனக்கு வெட்கம் வந்துட்டு, परमेश्वर को स्वीकार करने से मुझे எனக்கு लज्जा आ गई, அவமானம் வந்துட்டு, मुझे अपमान आ गई, அதனால நான் மகிமைப்படுத்த மாட்டேன். इसलिए मैं महिमा नहीं दूंगा. அப்படி போக கூடாது. ऐसे नहीं जाना. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. परमेश्वर की महिमा कीजिए. எந்த வெட்கம் வந்தாலும் कोई भी लज्जा आने दो, ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும். परमेश्वर की महिमा करना. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. அப்போ ஒன்று, தேவனை அறிந்தவர்கள் அவரை மகிமைப்படுத்தாமல் இருப்பதினால் அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுக்கிறார். परमेश्वर को पहचानने वाले परमेश्वर महिमा नहीं देते, इसलिए उनको अशुद्धता के लिए सौंप देता है. சோ நீங்களும் நாங்களும் என்ன எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்? आप और मैं कैसे लोग बनकर हैं? தேவனை அறிந்தவர்கள் தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களா இருக்கணும். परमेश्वर को पहचानने वाले लोग, परमेश्वर महिमा करने वाले लोग बनकर रहना. இரண்டாவது அவங்க சொல்லுகிறது, ஸ்தோத்திரியாமல் இருந்து, बिना स्तुति किए, बिना रहकर ஆண்டவருக்கு परमेश्वर को நன்றி செலுத்தாம இருக்க கூடாது. धन्यवाद किए बिना नहीं रहना है. அல்லேலூயா. हालेलुया. தேங்க்ஃபுல், எப்போதும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். हमेशा परमेश्वर की धन्यवाद करते रहना. அல்லேலூயா. हालेलुया. அவர் அறிஞ்சிருக்கிறோம், उसे हम पहचाने हैं, அவர் எத்தனை நன்மை நமக்கு செய்கிறார். कितना भलाई हमारे लिए करता है. அந்த நன்மையெல்லாம் நினைத்து वो भलाई को याद நாம் करके நன்றி செலுத்திக் கொண்டே இருக்கணும். हम धन्यवाद करते ही रहना இந்த है. நன்றி சொல்ல மறக்கிறதுனால தான் धन्यवाद करना भूल जाते हैं, தேவனுக்கு நம்ம மேல பிரியம் இல்லாம போயிருது. परमेश्वर हमारे पर अप्रिय हो जाता है. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு சாதாரண மனிதர்களாகிய நாம் एक साधारण मनुष्य हम, இன்னொரு மனுஷன் நமக்கு ஏதாவது ஒரு நன்மை செய்தாலே कोई दूसरा मनुष्य हमें कुछ भलाई कर देता तो தேங்க்யூ சொல்லுகிறோம். धन्यवाद कहते हैं. அல்லேலூயா. அல்லேலூயா. நன்றி சொல்றோம்ல. हम धन्यवाद कहते हैं ना. அப்ப நம்முடைய தேவன் हमारा परमेश्वर அந்த மனிதனை விட எத்தனையோ பெரிய பெரிய நன்மைகள் நமக்கு செய்திருக்கிறார். मनुष्य भी ज्यादा अधिक भलाई को हमें किया है. அல்லேலூயா. हालेलुया. அந்த சாதாரண மனிதர்களை விட நமக்கு எவ்வளவு பெரிய பெரிய நன்மைகளை वो செய்திருக்கிறார். साधारण मनुष्य भी अधिक भलाई को हमारे लिए किया है. ஆனா लेकिन நாம் நன்றி செலுத்தாமல் இருந்தா हम बिना धन्यवाद किए बिना रहेंगे இதை விட மோசமான ஒரு செயல் எதுவுமே கிடையாது. इससे भी बुरा बर्ताव कुछ भी नहीं है. அல்லேலூயா. हालेलुया. இதை விட ஒரு மோசமான செயல் எதுவுமே இல்லைங்க. इससे भी बुरे बर्ताव ஏன்னா ஒரு कुछ சின்ன பிள்ளை கூட नहीं है. इससे छोटे बच्चे भी தனக்கு ஒருவர் ஒரு சாக்லேட் கொடுத்தா கூட தேங்க்யூ சொல்லுது. अपने लिए कोई चॉकलेट दिया तो भी धन्यवाद कहती है. அல்லேலூயா. हालेलुया.
தேவனை அறிந்திருக்கிறவர்கள் परमेश्वर को पहचानने वाले लोग, அவருக்கு நன்றி செலுத்தணும். उसे उसके लिए धन्यवाद कहना। அல்லேலூயா. हालेलुया। அவர் எத்தனை நன்மைகள் कितने செய்திருக்கிறார். भलाई को हमें किया है। அல்லேலூயா. हालेलुया। நன்றி செலுத்தணும். धन्यवाद करना है। நல்ல ஆராதிங்க, अच्छे आराधना कीजिए, மனம் விட்டு ஆராதிங்க, मन खोल के आराधना, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆராதிங்க. मन की गहराई से आराधना कीजिए, சபையில மாத்திரம் இல்ல, सिर्फ कलीसिया में नहीं, உங்கள் வீடுகளில் आपके घर में भी, நீங்கள் தனித்திருக்கிற आपके நேரத்தில் व्यक्तिगत समय पर भी ஆண்டவருக்கு நன்றி செலுத்திக் கொண்டே இருங்க. परमेश्वर को धन्यवाद करते रहिए। அல்லேலூயா. हालेलुया। ஆண்டவர் அதை விரும்புகிறார். परमेश्वर उसे ही चाहता है। சங்கீதம் 69:30 சொல்லுகிறது, भजन संहिता 69:30 कहती है, தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து जब परमेश्वर को नाम को गीत के साथ स्तुति करके அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன். और धन्यवाद करता हुआ उसे बढ़ाई करो। அல்லேலூயா. பாட்டினால் துதிப்பேன், गीत गाकर ஸ்தோத்திரத்தினால் நான் அவரை மகிமைப்படுத்துவேன். और धन्यवाद करता हुआ तेरी बढ़ाई करूंगा। சங்கீதம் 50:23 சொல்லுகிறது, भजन संहिता 50:23 कहती है, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் கர்த்தரை என்னை மகிமைப்படுத்துகிறார். जो धन्यवाद बलि चढ़ाता है परमेश्वर महिमा करता है। 2 கொரிந்தியர் 9:15 சொல்லுகிறது, दूसरा कोरिन्थियर 9:15 कहती है, தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். जब परमेश्वर ने दिया हुआ उसने उसके जो दिया हुआ भलाई के लिए स्तुति हो। அல்லேலூயா. हालेलुया। சொல்லி முடியாத ஈவு. उसे वर्णन नहीं कर सकते। அல்லேலூயா. हालेलुया। நம்மளால அந்த ஈவை விவரிக்க முடியாது. अब उस दान को हम वर्णन कर ही नहीं सकते। தேவன் எவ்வளவு கிருபை உள்ளவர், परमेश्वर कितना अनुग्रहकारी है, எவ்வளவு இரக்கம் உள்ளவர். कितना दयालु है। யாராவது कोई भी அதுக்கு ஒரு லிமிட்டேஷன் சொல்ல முடியுமா? उसका कोई एक सीमा रख सकते हैं क्या? அல்லேலூயா. हालेलुया। தேவனுடைய கிருபைக்கு யாராவது ஒரு லிமிட்டேஷன் ஒரு அளவு சொல்ல முடியுமா? परमेश्वर का अनुग्रह के लिए कोई हिसाब बता सकता है? சொல்ல முடியாதுங்க. कह नहीं सकते। அதுதான் அங்கு சொல்லுகிறார், वही वहां पर कहता है, தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவு. तो परमेश्वर दिया हुआ दान की जो वर्णन, அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? उसके लिए मैं क्या कर सकता हूं? ஸ்தோத்திரம் செலுத்த முடியும். धन्यवाद कर सकता That's हूं। all. அல்லேலூயா. सिर्फ वही। என்னால் நன்றி செலுத்த தான் முடியும், मैं सिर्फ धन्यवाद कर सकता हूं, வேற எதுவும் செய்ய முடியாது. दूसरा कुछ नहीं कर सकता। எபேசியர் 5:4 சொல்லுகிறது, एफेसियर 5:4 कहती है, வம்பும் புத்தியீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள். வம்பு, புத்தியீனமான பேச்சு, பரியாசம் தகாதவைகள். निर्लज्जता, मूढ़ता और बातचीत की टट्टे की क्योंकि बातें सोती नहीं, ஸ்தோத்திரம் செய்தலே தகும். वर्णन धन्यवाद ही सुना जाए। அல்லேலூயா. हालेलुया। ஸ்தோத்திரம் செய்தலே தான் நமக்கு தகும் அப்படின்னா நமக்கு அதுதான் பொருந்தும், அதான் ஏற்றது, வேற எதுவும் இல்லை. धन्यवाद करना ही हमारे लिए योग्य होगी। அப்ப தேவனை அறிந்தவர்கள் तो परमेश्वर को पहचानने वाले लोग, ஒன்று அவரை மகிமைப்படுத்தணும். एक तो उसके महिमा देना है। அல்லேலூயா. हालेलुया। அவர் எவ்வளவு வல்லமையுள்ள தேவன், वो कितना सामर्थी परमेश्वर, அவர் என்னுடைய தேவனா वो இருக்கிறார். मेरा परमेश्वर बनकर है, அவர் என்னை விடுவிக்கிறார், वो मुझे छुड़ाता है, அவர் என்னை எந்த சூழ்நிலையும் என்னை பாதுகாக்கிறார். सारे परिस्थिति मुझे संभाल लेता है। இதெல்லாம் நம்ம அவர் சொல்லி ये மகிமைப்படுத்தணும். सब हम कहकर उसे महिमा करते हैं। இரண்டாவது, दूसरा, தேவனை அறிந்தவர்கள் तो परमेश्वर पहचानने वाले அவர் लोग, செய்த நன்மைகளுக்காக நன்றி वो செலுத்தணும். जो किया वो भलाई के लिए धन्यवाद அவருடைய देना, கிருபைகளை நினைத்து நன்றி उस செலுத்தணும். अनुग्रह को याद करके धन्यवाद சொல்ல देना। முடியாத ஈவு தயவை நினைத்து நன்றி செலுத்தணும். वो जो दान जो हम कह नहीं सकते उसके बारे में हम वर्णन नहीं कर सकते, उसके बारे में धन्यवाद कहना है। அல்லேலூயா. हालेलुया। இப்ப இந்த ரெண்டு செய்யாம वो दोनों भी किए नहीं किए बिना என்ன செய்றாங்க அப்படின்னா, क्या करते हैं? தங்கள் சிந்தைகளினாலே வீணரானார்கள். अपने सोच के कारण व्यर्थ बन गए। அல்லேலூயா. हालेलुया। ஆண்டவர் ஏன் மனிதனை அசுத்துக்கு ஒப்பு क्यों கொடுக்கிறார்? परमेश्वर मनुष्य का शुद्धता के लिए सौंपता है? அவர் எப்படிப்பட்டவர் என்று மனிதனுக்கு சொல்லி கொடுத்துட்டார். तो कैसा करके मनुष्य को बता दिया। இப்ப அவர் எப்படிப்பட்டவர் என்று அறிந்த மனிதன் अब यो कैसा करके जानने वाला मनुष्य அவருக்கு செய்ய வேண்டிய காரியம் उसको करने वाले काम அவரை மகிமைப்படுத்த उसे வேண்டும், महिमा करना है, அவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். उसके धन्यवाद करना है। ஆனா இத செய்யாம इसे किए बिना மனிதர்கள் என்ன பண்றாங்க? मनुष्य क्या करते हैं? சிந்தைகளினாலே வீணரானார்கள். सोच के कारण व्यर्थ बन गए। அல்லேலூயா. हालेलुया। வீணராகிறார்கள். व्यर्थ बन जाते हैं। வீணர்னா யார் தெரியுமா? व्यर्थ बोले तो कौन पता है? வீணடிப்பவன். जो व्यर्थ कर देते हैं। அல்லேலூயா. हालेलुया। தேவனை அறிகிற அறிவு இருக்கு, तो परमेश्वर जानने वाला ज्ञान है, ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். परमेश्वर ने प्रकट किया है, ஆனா அந்த அறிவை வீணடிக்கிறாங்க. लेकिन वो ज्ञान को व्यर्थ बना देते हैं। அல்லேலூயா. हालेलुया। தேவன் எப்படிப்பட்டவர் என்று தெரியும், परमेश्वर कैसा करके जानते हैं, அந்த அறிவை வீணடிக்கிறாங்க. वो ज्ञान को व्यर्थ बना देते हैं। அல்லேலூயா. हालेलुया। அவர் கொடுத்திருக்கிற அந்த ஞானத்தை வீணடிக்கிறாங்க. दिए हुए ज्ञान को व्यर्थ बना அவருடைய देते हैं। கிருபையை வீணடிக்கிறாங்க. वो अनुग्रह को व्यर्थ कर देते हैं। அவருடைய இரக்கத்தை வீணடிக்கிறாங்க. इस दया को व्यर्थ कर देते இதுக்கு हैं। காரணம் என்ன? इसकी कारण क्या है? சிந்தை. सोच। அல்லேலூயா. हालेलुया। சிந்தையில सोच में ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும்னு சிந்தை இருக்கணும், परमेश्वर महिमा करना करके सोच होनी அவருக்கு चाहिए। நன்றி செலுத்தணும் சிந்தை இருக்கணும். धन्यवाद करना करके सोच ஆனா होनी இந்த चाहिए। ரெண்டையும் விட்டுட்டு इसे दोनों को छोड़कर ஒவ்வொரு நாட்களையும் வீணாக்குகிறார்கள். हर एक दिन को जो नुकसान में देते ஆண்டவர் செய்த நன்மைகளை நினையாமல் போய் கொண்டு हैं। परमेश्वर இருக்கிறார்கள். किए हुए भलाई को याद नहीं करते हैं। அவருக்கு மகிமை செலுத்தாமல் போய் கொண்டு धन्यवाद இருக்கிறார்கள். किए बिना रहते हैं। 2 ராஜாக்கள் 17:15 சொல்லுகிறது. दूसरा राजा 17:15 कहती है, 17:15 அவருடைய கட்டளைகளையும் அவர் தங்கள் பிதாக்களோட பண்ணின அவருடைய உடன்படிக்கையும் அவர் தங்களுக்கு திடச்சாட்சியாக காண்பித்த அவருடைய சாட்சிகளையும் வெறுத்துவிட்டு வீணான விக்கிரங்களை பின்பற்றி வீணராகி அவர்களை சுற்றிலும் இருக்கிறவர்களைப் போல செய்ய வேண்டாம் என்று கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிட்டு விலக்கியிருந்த சாதிகளுக்கு பின் சென்று और वे उसकी विधियों और अपने पुरखाओं के साथ उसकी वाचा और जो चितौनियां उसने उन्हें दी थी उनको तुच्छ जानकर निकम्मी बातें के पीछे हो लिए, जिससे वे आप निकम्मे हो गए और अपने चारों ओर की उन जातियों के पीछे भी
हो लिए जिनके विषय यहोवा ने उन्हें आज्ञा दी थी कि उसके उसके से काम न करना। அல்லேலூயா. हालेलुया। இப்போ அவர் ஒரு கட்டளை वो கொடுத்திருக்கிறார். आज्ञा को दिया है, அவர் பிதாக்களோடு உடன்படிக்கை பண்ணி वो இருக்கிறார். पुरखाओं के साथ वाचा भी बांधा है, திட சாட்சியாய் அவருடைய சாட்சியை கொடுத்திருக்கிறார். और दृढ़ उनका गवाही को भी दिया है। அல்லேலூயா. हालेलुया। கட்டளை இருக்கிறது. आज्ञा है, நீ எப்படி வாழணும், तो कैसे जीना है, எதை செய்யணும், क्या करना है, எதை செய்யக்கூடாது, क्या नहीं करना है, கட்டளைகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். विधियों का परमेश्वर ने दिया है। அதை போல वैसे ही பிதாக்களோடு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். पुरखाओं के साथ वाचा भी बांधा है। ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணினார். अब्राहम से वाचा बांधा है, ஈசாக்கோடு உடன்படிக்கை பண்ணினார். इसहाक के साथ वाचा बांधा யாக்கோபோடு உடன்படிக்கை है, பண்ணினார். याकूब के साथ वाचा बांधा என்ன है। உடன்படிக்கை பண்ணார்? क्या वाचा बांधा? நான் உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன், मैं तेरे संतान को आशीष करूंगा, அந்த சந்ததி என்னுடைய சந்ததியா मुझे இருக்கும். संतान मेरे संतान बनकर இந்த रहेगी। உடன்படிக்கை இருக்கிறது. ये वाचा है। அதை போல சாட்சி சொல்லி இருக்கிறார். वैसे गवाही भी दिया है। அல்லேலூயா. हालेलुया। திட சாட்சி அவர்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லி இருக்கிறார். दृढ़ गवाही उनके लिए एक बात कहा है। என்னன்னா, क्या है? எப்பா நீ விக்கிரகத்தை பின்பற்றாத. तू मूर्तों को पीछा मत करना। உங்களை சுற்றி இருக்கிறாங்களே இந்த ஜனங்கள், आपके चारों ओर रहने वाले लोग, இவங்கள போல நீ வாழாத. इनके जैसा तू मत जीना, இவங்க பின்னாடி போகாத. इनके पीछे मत जाना, இவங்க உன்னை மறக்க வச்சிருவாங்க तुझे भुला देंगे என்று சொல்லி ऐसे कहकर திட சாட்சியாக சொல்லி இருக்கிறார். दृढ़ इनको कहा है। இந்த மூன்றையும் ये तीनों को வீணடிக்கிறார்கள். व्यर्थ कर देते हैं। அல்லேலூயா. हालेलुया। மூன்றையும் तीनों को வீணடிக்கிறாங்க. व्यर्थ कर देते हैं। அவர் கட்டளைக்கு நான் ஏன் கீழ்ப்படியணும்? उनकी विधियों को मैं क्यों मानना है? என் பிதாக்களோடு தான் உடன்படிக்கை பண்ணார், ஏன் உடன்படிக்கை பண்ணலையே? मेरे पुरखाओं के साथ वाचा बांधना मेरे साथ नहीं किया ना। அல்லேலூயா. हालेलुया। அவர் சொல்வார் இந்த மற்ற ஜனங்களோடு சேரக்கூடாது, ஆனா என்னால வாழ முடியாது. वो कहेगा दूसरे लोग से नहीं मिलना, लेकिन मैं इसे जी नहीं सकता। இதுதான் சிந்தைகளிலே வீணராவது. यही सोच में व्यर्थ बनना। அல்லேலூயா. हालेलुया। அப்ப மனிதர்கள் मनुष्य ஆண்டுடைய கட்டளையை வீணடித்து விட்டார்கள். परमेश्वर की विधियों को व्यर्थ बना दिए, அவர் கொடுத்திருக்கிற சாட்சியை வீணடித்து விட்டார்கள். उसकी गवाही को व्यर्थ बना दिए, அவருடைய உடன்படிக்கையை வீணடித்து விட்டார்கள். उसकी वाचा को व्यर्थ बना दिए, அதனால தான் அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறார். इसलिए अशुद्धता के लिए सौंप देता है। அல்லேலூயா. हालेलुया। இதை வீணடிப்பதனால ऐसे व्यर्थ करते அவருக்கு इसलिए போக வேண்டிய மகிமை போகல, उसे जाने वाला महिमा नहीं गई, அவருக்கு செலுத்த வேண்டிய நன்றி செலுத்தல. उसे देने वाला धन्यवाद नहीं कहे। அல்லேலூயா. हालेलुया। எரேமியா 2:6 சொல்லுகிறது, यिर्मयाह 2:6 कहती है, என்னை விட்டு தூரப்பட்டு மாயையை பின்பற்றி வீணராய் போகிறது என்னிடத்தில் என்ன அவர்கள் கண்டார்கள்? मेरे से दूर जाकर कपटी के पीछा करने से मेरे पास वो क्या ढूंढ लिए हैं? அல்லேலூயா. हालेलुया। என்னை விட்டு தூர போகும்படி मेरे से दूर जाने के लिए மாயையானதை பின்பற்றுகிறாங்க, कपटी बातों को पीछा करते हैं, வீணராய் போய் கொண்டு இருக்கிறாங்க. व्यर्थ बन रहे हैं। என்ன அநியாயம் ஏன்ட்ட இருந்துச்சு? क्या अन्याय मेरे पास थी? அல்லேலூயா. ஆண்டவர் கேக்குற ஜனங்களை பார்த்து, परमेश्वर लोगों को देख के पूछता है, என்ன அநியாயத்தை ஏன்ட்ட பாத்தீங்க? क्या अन्याय मेरे पास आपने என்ன விட்டு தூரமா இன்னைக்கு போயிட்டு இருக்கீங்களே? मेरे से दूर आप जा रहे हैं, மாயை பின்னாடி போறீங்களே, कपटियों के पीछे जा रहे हैं, சத்தியத்துல நடக்க மாட்டீங்களே. सत्य में नहीं चल रहे हैं। எது உண்மை, क्या सच है, எது உபதேசம், क्या उपदेश, எது வேத வாக்கியம், क्या शास्त्र के वचन, இதெல்லாம் கற்றுக்கொள்ள மாட்டீங்க. ये सब नहीं सीख रहे हैं। இன்னைக்கு மாயை பின்னாடி போய் கொண்டு आज இருக்கிறீங்க. कपटी के पीछे जा रहे நீங்க हैं, வீணராய் மாறி கொண்டு आप இருக்கிறீங்க. व्यर्थ बन रहे हैं। அல்லேலூயா. हालेलुया। சோ இப்படிதான் மனிதர்களிடம் ஆண்டு கேள்வி கேட்பார். ऐसे मनुष्य के साथ परमेश्वर प्रश्न करेगा। அல்லேலூயா. हालेलुया। மனிதர்கள் கேள்வி கேட்பார். मनुष्य सवाल करेगा, அதனால தான் சொல்றாரு, इसलिए वो कहता है, எபேசியர் 4:14-17 சொல்லுகிறது, एफिसियंस 4:17 कहती है, கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், प्रभु के अंदर में गवाही के रूप में आपको मैं क्या चेतावनी देता हूं, மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல जैसे अन्य जाति अपने व्यर्थ बातों में चलते हैं, நீங்கள் இனி நடவாம இருங்கள். आप उसमें मत चलिए। மற்றவங்க எப்படினாலும் நடந்துட்டு போட்டோம், बाकी सब कैसे भी चलने ஆனா दो, தேவனை அறிந்திருக்கிற ஜனம் लेकिन परमेश्वर के जानने वाले लोग வீணர்களாய் போக கூடாது, व्यर्थी नहीं बनना, வீணான சிந்தையில நடக்க கூடாது. व्यर्थ विचार में नहीं चलना है। 18 வசனம் சொல்லுகிறது, 18 वचन कहती है, அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு वो बुद्धि में अंधकार होकर தங்கள் இருதய கடினத்தினால் अपने हृदय की कठोरता से தங்களில் இருக்கும் அறியாமையினாலே अपने अंदर जो अज्ञानता है, தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் இருக்கிறார்கள். परमेश्वर के जीवन के लिए अज्ञानी बनकर है। அல்லேலூயா. हालेलुया। இப்படி வீணான சிந்தை நமக்குள்ள வந்துச்சுனா ऐसे व्यर्थ विचार हम अंदर आ நாம் गए, தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் மாறுவோம். हम परमेश्वर के जीवन के लिए अन्य बन जाएंगे। எந்த ஜீவன்? कौन सा जीवन? நித்திய ஜீவனுக்கு. अनंत जीवन के, அந்த நித்திய ஜீவனுக்கு वो अनंत जीवन के लिए நீங்களும் நான் அந்நியரா மாறக்கூடாதுன்னா आप और मैं वो अन्य पराय नहीं बनना है। தேவனை அறிந்திருக்கிறேன் நான் परमेश्वर के जानने वाले हम அவரை மகிமைப்படுத்தி நன்றி செலுத்த उसे வேண்டும். महिमा देकर धन्यवाद कहना है। சிந்தையில வீணராய் போய்விடக் கூடாது. सोच में कभी व्यर्थ नहीं இப்ப बनना है। சிந்தையில வீணராய் போனதுனால सोच में व्यर्थ बन गए, என்ன நடந்தது தெரியுமா? क्या हो गई? அவருடைய இருதயம் இருளடைந்து விட்டது. उनके जो हृदय अंधकार हो गई। அல்லேலூயா. हालेलुया। சிந்தை தான் ஒண்ணுமே செய்ய மாட்டுக்கு. मन ही कुछ नहीं करती है। அல்லேலூயா. हालेलुया। அது வீணாக்கிக்கிட்டே இருக்கு. वो व्यर्थ हो रही है। கட்டளையை படிக்கி ஆனா மனசுல வைக்காது. विधियों को पढ़ती है, मन में नहीं रखती है। சாட்சியை கேட்கும் गवाही को सुनती है, ஆனா அதை கண்டுக்கிடாது. लेकिन उसके बारे में ध्यान नहीं देती है। இது சிந்தையில இருக்கிற பிரச்சனை. ये सोच में रहने वाली ஆனா एक இந்த समस्या है। சிந்தையில வீணராய் இருப்பதினால ये सोच में व्यर्थी है, என்ன நடக்கிறது क्या என்றால் होती है? இருதயம் இருளடைகிறது. हृदय अंधकार हो जाती है। இருதயம் என்பது என்னது? हृदय बोले तो क्या? தேவன் வாசம் பண்ணும் இடம். तो परमेश्वर वास करने वाली जगह। அல்லேலூயா. हालेलुया। தேவன் ஒரு மனிதனுக்குள் வாசம் பண்ண வேண்டும், அவருடைய இருதயம் கரெக்டா இருக்கணும். परमेश्वर
परमेश्वर मनुष्य के अंदर वास करना तो हृदय सही होनी चाहिए। உடைய இருதயத்தை எனக்கு தான் தான் சொல்றாரு. तेरे हृदय को मुझे दे करके அப்ப कहता है। தேவன் வாசம் பண்ணுகிற இந்த இருதயம் எப்படி இருக்கணும்? परमेश्वर वास करने वाला हृदय कैसी होनी चाहिए? வெளிச்சமாய் இருக்க வேண்டும். उजियाला बनकर रहनी है। ஏனால் தேவன் யார்? क्योंकि परमेश्वर कौन है? ஒளியாய் இருக்கிறவர். एक ज्योति बनकर அவர் है। வெளிச்சமானவர். वो उजियाला है। மனுஷர்கள் யாரும் காண முடியாத வெளிச்சமுடையவர். मनुष्य कोई देख नहीं सकता ऐसे उजियाला। ஆனா அந்த தேவன் இருக்க வேண்டிய இருதயம் वो परमेश्वर रहने वाला हृदय இன்னைக்கு எப்படி இருக்கிறது? आज कैसी है? இருள் அடைந்து போய் இருக்கிறது. अंधकार से भरी हुई है। ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில एक मनुष्य के जीवन में இந்த இருள் உள்ள வந்துச்சு அப்படினா अंधकार अंदर आ गई உடைய இருதயம் இருள் அடைந்தால் वो अंधकार हृदय अंधकार हो गई ரெண்டு விதமான இருள் உங்களை ஆளுகை செய்யும். दो प्रकार की अंधकार आपके ऊपर प्रभुता करेगी। ஒன்று एक சரீர இருள் வரும். शरीर के अंधकार आएगी। இரண்டாவது दूसरा ஆவிக்குரிய இருள் வரும். आत्मिक अंधकार आ जाएगा। அல்லேலூயா. हालेलुया। சரீர இருள் வரும் பொழுது शरीर के अंधकार आते समय பாவம் செய்ய ஆரம்பிப்பார்கள். पाप करने लगेंगे। தேவனுக்கு விட்டு தூரம் போவார்கள். परमेश्वर छोड़ के दूर चले जाएंगे। தேவனை மறந்து போவார்கள். परमेश्वर को भूल जाएंगे। இந்த சரீர இருள் அவர்களுக்குள் வரும். ये शरीर के अंधकार उनके अंदर आ जाएगी। இது வந்தது அப்படினா अगर ये आ गई तो தண்டனை மரணம் தான். दंड मृत्यु है। அல்லேலூயா. हालेलुया। இன்னொரு இருள் இருக்கிறது. और एक अंधकार இது ஆவிக்குரிய இருள் है। வரும். आत्मिक अंधकार है। இந்த ஆவிக்குரிய இருள் உள்ள வரும் பொழுது आत्मिक अंधकार अंदर என்ன நடக்கும் என்றால் உங்களுடைய ஆவிக்குரிய நிலையை பரிசோதிக்க விடாது. आपके आत्मिक स्थान को वो परखने नहीं देगी। உங்களுடைய உள்ளத்தின் நிலையை பரிசோதிக்க விடாது. आपके मन की जो हाल है उसे परखने नहीं देगी। அல்லேலூயா. हालेलुया। அதான் வெளிப்படுத்தல சொல்லும் பொழுது सिर्फ प्रकाशित वाक्य में நீ कहते हैं ஆதியில் கொண்டிருந்த அந்த அன்பை விட்டு விட்டாய். तो आदि में था रखा वो प्रेम को छोड़ दिया। ஆனா நினைப்பு என்ன தெரியுமா? लेकिन क्या सोच पता நான் है? அதே அன்புல தான் இருக்கிறேன். मैं वही प्रेम में हूँ। ஏன் அப்படினா क्योंकि அந்த ஆவிக்குரிய நிலையை பரிசோதிக்க விடாமல் वो आत्मिक हाल को बिना परखने देती है। இருள் உள்ள இருக்கிறது. अंधकार अंदर है। அதனால தான் சொன்னாரு इसलिए वो कहता है ஒழுங்கா நீ மாறிரு. ठीक से तू सुधर जा, இல்லனா விளக்கு தண்டனை நான் தூர எடுத்துருவேன். नहीं तो मैं वो जो दीप के दंड को दीप को मैं दूर हटा दूं। அல்லேலூயா. हालेलुया। ஏன்னா என் வெளிச்சம் அங்க இருக்க முடியாது. क्योंकि मेरा ज्योति वहां पर है உன் இருதயத்துல இருள் வந்தது அப்படினா तेरे हृदय के अंदर अंधकार आ गई வெளிச்சமாக நான் வாசம் பண்ண முடியாது. तो ज्योति बनकर रहने वाला मैं वास नहीं कर सकता। அல்லேலூயா. हालेलुया। அப்ப நம்முடைய வாழ்க்கையில हमारे जीवन में சரீர ரீதியாகவும் இருள் வரும். शरीर की रीति में भी अंधकार आएगी। ஆவிக்குரிய ரீதியாகவும் இருள் வரும். आत्मिक रीति में भी अंधकार आएगी। இந்த ரெண்டு இருள் வருவதற்கு காரணம் என்ன தெரியுமா? दोनों अंधकार के आने के कारण क्या पता है? இருதயம் இருள் அடைகிறது. आपके हृदय अंधकार हो जाती லூக்கா है। 11:36 சொல்லுகிறது लूका 11:36 कहती है உன் சரீரம் ஒரு புறத்திலும் இருள் அடைந்திராமல் तेरे शरीर कोई भी स्थान में अपने उजाला को नहीं खोना है। முழுவதும் வெளிச்சமாய் இருந்தால் पूरी अगर उजाला बनकर रही ஒரு விளக்கு தன் பிரகாசத்தினாலே உனக்கு வெளிச்சம் கொடுக்கிறது போல உன் சரீரமும் உனக்கு வெளிச்சமாய் இருக்கும். जब दिया अपनी चमक से तुझे उजाला देती है तेरे शरीर भी उजाला देगी। அப்ப சரீரத்துல ஒரு புறம் கூட எப்படி இருக்க கூடாதா? शरीर में एक तरफ भी कैसी नहीं होनी चाहिए, இருளா இருக்க கூடாது. अंधकार बनकर नहीं रहना। அப்படி இல்லாம இருந்தாதான் ऐसे रहा तो ही இந்த சரீரம் ये शरीर வெளிச்சம் கொடுக்கதாய் மாறும். उजाला देने लायक बनेगी। நீங்கள் உலகத்திற்கு யார்? आप जगत के लिए कौन है? உலகத்துக்கு நீங்க வெளிச்சமா இருக்கிறீங்க. आप जगत के लिए ज्योति है। நம்ம உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறோம். जगत के लिए ज्योति है। அப்ப வெளிச்சமா இருக்க வேண்டிய நாம ज्योति बनकर रहने वाला हम முழுமையாய் பிரகாசிக்க வேண்டும். पूरी रीति से प्रकाश होना है। முழுமையான விளக்காய் இருக்க வேண்டும். पूरी रीति से एक दीपक बनकर रहना ஆனா है। ஒரு பக்கம் இருள் இருந்தாலும் एक तरफ अगर अंधकार हो तो भी நீங்க முழு விளக்காய் இருக்க முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. आप पूरी रीति से दीपक बनकर नहीं रह सकते क्योंकि அப்ப शास्त्र कहते हैं சரீரத்தின் ஒவ்வொரு அவயங்களும் शरीर के हर एक अंग இருளாகாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். बिना अंधकार हुए बिना आप संभाल लेना। அல்லேலூயா. हालेलुया। ஒவ்வொரு அவயத்தையும் हर एक अंग को வெளிச்சத்துல வைக்கணும். ज्योति में रखना है। யோவான் 8:12 சொல்லுகிறது योना 8:12 कहती है இயேசு அவர்களை நோக்கி நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். यीशु ने देखे तो कहता मैं जगत की ज्योति हूं। என்னை பின்பற்றுகிறவன் मेरा पीछा करने वाला இருளிலே நடவாமல் ஜீவ ஒளி அடைந்திருப்பான். वो अंधकार में नहीं चलेगा, जीवन की ज्योति को पाएगा। இது ஆவிக்குரிய வெளிச்சம். यह आत्मिक रोशनी है। அல்லேலூயா. हालेलुया। ஆண்டு சொல்றாரு परमेश्वर कहता है என்னை பின்பற்றுகிறவன் मेरा पीछा करने वाला இருளிலே நடவாமல் वो अंधेरा में नहीं चलता है, ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். जीवन की ज्योति को இது पाएगा। நம்முடைய ஆவிக்குரிய இருள் இல்லாத ஒரு நிலை இது. ये हमारा आत्मिक जीवन में एक ज्योति है। அல்லேலூயா. हालेलुया। அப்ப ஆவிக்குரிய நிலையில வெளிச்சமா இருக்கிறோம் அப்படினா तो आत्मिक स्थान में हम ज्योति बनकर रहना है तो இயேசுவை கரெக்ட்டா பின்பற்றுவோம். यीशु मसीह को सही तरह से पीछा करेंगे। இயேசுவை பின்பற்றுறதுல கொஞ்சம் முரண்பாடு வருது, கொஞ்சம் பிரச்சனை வருது அப்படினா यीशु मसीह को पीछा करने में कुछ गड़बड़ होती है तो நம்ம ஆவிக்குரிய நிலையில வெளிச்சம் கொஞ்சம் கம்மியாயிட்டுன்னு அர்த்தம். हमारे आत्मिक जीवन में जरा रोशनी कम होगी उसका मतलब है, ஏன்னா அப்படிதான் சொல்றாரு அவர். क्योंकि वैसे वो कहता என்னை है பின்பற்றுகிறவன் ஜீவ ஒளியில இருப்பான். मेरा पीछा करने वाला जीवन की ज्योति में रहेगा। அல்லேலூயா. हालेलुया। அப்போ வீணான சிந்தை வரும் பொழுது व्यर्थ विचार आते समय இருதயம் இருளடைய ஆரம்பிக்கிறது. हृदय अंधकार से भर அப்படி जाता है। இருதயம் இருளடையும் பொழுது ऐसे हृदय अंधकार होते நம்முடைய समय சரீரமும் இருளாகி விடும். हमारे शरीर भी अंधकार हो जाती है, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் இருளடைந்து हमारा விடும். आत्मिक जीवन भी अंधकार हो जाती है। அல்லேலூயா. हालेलुया। ஆனா இவங்க என்ன சொல்றாங்க? लेकिन क्या कहते हैं 22 வசனம் சொல்லுகிறது 22 वचन कहती है அவர்கள் தன்னை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி वो अपने बुद्धिमान कहकर भी वो निर्बुद्धि है। அழிவில்லாத தேவனுடைய மகிமையை நெக்ஸ்ட் வசனம் 23
அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகள் ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். और अविनाशी परमेश्वर की महिमा को नाशवान मनुष्य और पक्षियों और चौपाइयों और रेंगने वाले जंतुओं की मूर्ति की समानता में बदल डाला. ஹல்லேலூயா. हालेलुया. இப்போ கொஞ்சம் பாருங்க, अभी जरा यहाँ पे देखिए, தேவன் யாருன்னு நமக்கு தெரிஞ்சுச்சு. परमेश्वर कौन है करके पहचान लिए. ஹல்லேலூயா. हालेलुया. இப்போ அவரை அறிந்தவர்கள் अब उसे जानने वाले ரெண்டு காரியத்தை பண்ணணும். दो कार्य करना है. ஒன்னு அவரை மகிமைப்படுத்தணும், तो उसे महिमा करना இன்னொன்னு அவருக்கு நன்றி செலுத்தணும். दूसरा उसका धन्यवाद இந்த ரெண்டையும் பண்ணல அப்படின்னா दोनों को नहीं करेंगे तो வீணான சிந்தை உள்ள வந்துரும். व्यर्थ बातें अंदर आ அந்த जाएंगी. வீணான சிந்தை உள்ள வரும்பொழுது व्यर्थ बातें अंदर आते அப்படி समय இருதயம் இருளடையும். ये हृदय अंधकार हो जाती இப்ப இருளடைந்த இவர்கள் है. अभी अंधकार हुए ये என்ன लोग நினைப்பாங்கன்னா, क्या सोचेंगे, நாங்க பெரிய ஞானி. हम बहुत बड़ा बुद्धिमान है. ஹல்லேலூயா. हालेलुया. அவர்கள் பெரிய ஞானி நினைப்பாங்க. वो बहुत बड़ा ज्ञानी करके ஆனா सोचेंगे. வசனம் சொல்லுகிறது लेकिन वचन कहती है அவர்கள் ஞானின்னு சொல்லி பைத்தியமா वो இருக்கிறாங்க. बुद्धिमान के अगर मूर्त अपना मूर्ख बनकर है. ஹல்லேலூயா. हालेलुया. அப்போ தேவனுடைய வெளிப்பாடுகளை जब परमेश्वर का प्रकटीकरण को நிராகரிப்பது वो जो इनकार करना நம்முடைய வாழ்க்கையில हमारे जीवन में ஞானியாக முடியாது, हम बुद्धिमान नहीं बन सकते. புத்திசாலியா மாற முடியாது. बुद्धिमान नहीं बन सकते. தேவனுடைய வெளிப்பாடுகளை जब परमेश्वर का प्रकटीकरण யார் ஒருவர் நிராகரிக்கிறார்களோ जो कोई इनकार करता அவர்கள் है தேவனுடைய பார்வையில பைத்தியக்காரர்களா இருக்கிறாங்க. परमेश्वर के नजरिया में पागल है. ஹல்லேலூயா. हालेलुया. அவருடைய இருதயம் முட்டாள்தனமான இருதயமா இருக்கும். हृदय मूर्खता है. ஹல்லேலூயா. हालेलुया. ஹல்லேலூயா. हालेलुया. ஏன் அப்படினா क्यों ऐसा? அவங்க என்ன செய்றாங்க वो தெரியுமா? क्या करते हैं, அழிவில்லாத ஒரு தேவனுடைய மகிமையை अविनाशी परमेश्वर की महिमा को அழிவுள்ள மரங்கள், பறவைகள், மனுஷர்கள் இதுக்குள்ளாக ஒப்பிடுறாங்க. नाशवान मनुष्य पक्षियां इसके तुल्य में बना देते हैं. இதுக்கு ஒரு ரூபத்தை உண்டாக்கி इसके लिए रूप को बनाकर இதற்குள் தான் தேவன் இருக்கிறார். इसके अंदर ही परमेश्वर है. ஹல்லேலூயா. हालेलुया. நல்லா புரிந்து கொள்ளுங்க. समझ लीजिए. இப்போ மனுஷன் சொல்றான், मनुष्य कहता है நான் எனக்கு பெரிய ஞானம் வந்துட்டு, बहुत बड़ा ज्ञान आ गया, எனக்குள்ள பெரிய ஞான உதயம் வந்துட்டு, बहुत बड़ा ज्ञान की उदय हो गई. நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா? क्या करने वाला हूं? ஒரு ரூபத்தை பண்ண போறேன். रूप को बनाने वाला அந்த ரூபத்திற்குள்ளாக स्वरूप के अंदर தேவன் இருக்கிறார். परमेश्वर है. ஹல்லேலூயா. हालेलुया. ஆண்டவர் சொல்றாரு, परमेश्वर कहता है ஏப்பா இது உன்னுடைய ஞானம் இல்ல, तेरा बुद्धि नहीं நீ है. பெரிய புத்திசாலி நினைக்காத, तेरा बुद्धिमान मत मानना. இருக்கையிலே பெரிய பைத்தியக்காரன் நீதான். रहने से बहुत बड़ा मूर्ख तू ही है. ஏன் அப்படினா क्यों ऐसा है? நான் அழிவில்லாத மகிமையை கொண்டு இருக்கிறவர். मैं अविनाशी महिमा को पाया हूं. என்னுடைய வல்லமை நித்திய வல்லமை. मेरा जो सामर्थ्य अनंत सामर्थ्य है. ஹல்லேலூயா. हालेलुया. என்னுடைய பரிசுத்தம் யாருக்கும் ஈடு இணையாத ஒரு பரிசுத்தம். मेरा पवित्रता किसी के भी तुल्य नहीं है. அப்படிப்பட்ட மகிமையுடைய ஒரு தேவனை ऐसा महिमा भरी परमेश्वर को நீ ஒரு மனுஷனுடைய ரூபத்திற்குள் எப்படி பார்க்க முடியும்? एक मनुष्य के रूप के अंदर कैसे देख सकता ஒரு है? பறவையுடைய ரூபத்திற்குள் எப்படி பார்க்க एक पक्षी முடியும்? के रूप के अंदर कैसे देख ஒரு सकता है? மிருகத்துடைய ரூபத்திற்கு எப்படி பார்க்க முடியும்? जानवर के रूप के अंदर कैसे देख सकता है? ஏன்னா क्योंकि இது எல்லாமே நான் படைச்ச படைப்புல ஒன்று. ये सब में जो बनाया हुआ सृजन में एक है. ஹல்லேலூயா. हालेलुया. நான் படைத்த ஒரு படைப்புக்குள்ளாக मेरे बनाए हुए एक सृष्टि के अंदर என்னை முழுமையாய் பார்க்க முடியாது. मुझे पूरी रीति से नहीं देख सकते. ஹல்லேலூயா. हालेलुया. புரியுதா? समझ में आती है? எங்க ஒரு தேவன் படிச்ச விலங்குக்கு நீங்க ஒரு ரூபத்தை கொடுக்குறீங்க. एक परमेश्वर बनाए हुआ एक जानवर को आप एक रूप देते हैं. இது நீங்க படைச்சது. இப்போ ये आप बनाए हुआ. இப்ப இதுக்கு अब इसके लिए நீங்கள் தெய்வீக தன்மை எப்படி கொடுக்க முடியும்? दैविक गुण को कैसे दे सकते हैं? எப்படி நித்திய வல்லமையை கொடுக்க कैसे முடியும்? आनंद सामर्थ को दे सकते हैं? எப்படி பரிசுத்தத்தை கொடுக்க कैसे முடியும்? पवित्रता को दे सकते हैं? எப்படி அன்பை கொடுக்க முடியும்? कैसे प्रेम को दे सकते हैं? கொடுக்க முடியாது, வாங்கவும் முடியாது. दे भी नहीं सकते, ले भी नहीं सकते. ஹல்லேலூயா. हालेलुया. அதனால தான் அவர் சொல்றாரு, इसलिए वो कहता है, நீங்க எல்லாம் ஞானி நினைக்கிறீங்க, आप सब बुद्धिमान सोचते ஆனா हैं, பைத்தியக்காரங்களா இருக்கீங்க. लेकिन मूर्ख बनकर है. ஹல்லேலூயா. हालेलुया. நீங்க பைத்தியக்காரங்களா இருந்து கொண்டு आप இருக்கிறீங்க. मूर्ख बनकर रह रहे हैं. யாத்திராகமம் 20 அதிகாரம் 3-4 சொல்லுகிறது, निर्गमन 20:4-5 कहती है, என்னை அன்றி வேறு தேவர் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம். मेरे अलावा दूसरा कोई परमेश्वर तेरे लिए नहीं होना है. மேலே வானத்தில பூமியில தண்ணீர்ல எதுவுமே இருக்க கூடாது. ऊपर आकाश में, नीचे पृथ्वी में, पानी के अंदर, समुद्र के अंदर कोई कुछ नहीं होना. ஒரு சொரூபத்தை கூட உண்டாக்க கூடாது. स्वरूप नहीं बनाना. ஹல்லேலூயா. हालेलुया. எரேமியா 10:14 சொல்லுகிறது, यिर्मयाह 10:14 कहती है, மனுஷர் அனைவரும் அறிவில்லாமல் மிருக குணமுள்ளவர் ஆனார்கள். मनुष्य अज्ञानी बनकर मूर्ख और जानवर बन गए. எப்படி? कैसे? தட்டான் ஒரு சுரூபத்தை பண்றான். एक 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 स्वरूप को बनाता है. அந்த சுரூபத்திற்குள்ளாக एक स्वरूप के अंदर தேவன் இருக்கிறார் என்று சொல்றாங்க. परमेश्वर है करके कहते हैं. ஹல்லேலூயா. हालेलुया. ஹல்லேலூயா. அதான் சொல்ல மிருக குணமா மாறிட்டாங்க. एक जानवर की गुण उनके अंदर आ गए. ஹல்லேலூயா. हालेलुया. ஹல்லேலூயா. हालेलुया. சோ 1 தீமோத்தேயு 1:17 சொல்லுகிறது. 1 தீமோத்தேயு 1:17 पहला तीमुथी 1:17 वचन कहती है, நித்தியமும் அழிவில்லாமையும் सनातन राज्य अर्थात अविनाशी அதரிசமான ராஜ்யமாய் தாம் ஒருவரே ஞானமுள்ள தேவனுமாய் இருக்கிறவருக்கு கனமும் மகிமையும் சதாகாலம் உண்டாவதாக. अंधे की अद्वैत परमेश्वर का आदर और महिमा युगानुयुग होती रहे. आमीन. ஹல்லேலூயா. हालेलुया. அவர்தான் நித்தியமுள்ளவர், वही सनातन परमेश्वर है. அதரிசனமான ராஜா. अंधे की
राज्य है। ஹல்லேலூயா. हालेलुया। நீங்க தேவனை முழுமையா யாரும் பார்க்க अब முடியாது. परमेश्वर के पूरी रीति से कोई देख नहीं सकते। மோசே கேட்கும் பொழுது ஆண்டவர் சொன்னாரு, मूसा पूछते समय परमेश्वर ने என்ன कहा, பார்த்தா நீ உயிரோட இருக்க முடியாதுப்பா. मुझे देखा तो तू जीवित रह नहीं सकता। ஹல்லேலூயா. हालेलुया। அதரிசனமான ராஜா, अदर्शन का परमेश्वर அவர் மாத்திரம் தான் ஞானம் உள்ளவர். सिर्फ वही बुद्धिमान है। அப்படிப்பட்ட தேவனுடைய மகிமையை वैसा परमेश्वर की महिमा को அவருக்கு மாத்திரம் தான் செலுத்த வேண்டும். सिर्फ उसी को देना है। ஹல்லேலூயா. हालेलुया। வேற எதுக்கு செலுத்தினாலும் बाकी किसी को भी देंगे तो ஆண்டவர் அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுப்பார். परमेश्वर अशुद्धता के लिए ஆண்டவர் ஏன் மனிதனை அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறார் क्यों தெரியுமா? परमेश्वर मनुष्य को अशुद्धता के लिए सौंपता है? தேவனை அறிந்த மனிதன் तो परमेश्वर को पहचानने वाला தேவனை मनुष्य மகிமைப்படுத்தாமல் परमेश्वर महिमा किए बिना, ஸ்தோத்திரியாமல் धन्यवाद किए बिना, சிந்தையில வீணராய் மாறி सोच में व्यर्थी बनकर, இருதயத்துல இருளடைந்து हृदय में अंधकार அவருக்கு बनकर, கொடுக்க வேண்டிய மகிமையை, उसका देने वाला महिमा को, அவர் கொடுக்க வேண்டிய கனத்தை, उसका देने वाला आदर को, அவர் கொடுக்க வேண்டிய நன்றி பலிகளை उसका देने वाले धन्यवाद की बलि को விக்கிரங்களுக்கு கொடுப்பது. मूर्तों को देना। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। அழிந்து போயிருக்கிற ஒரு பொருளுக்கு கொடுப்பது जब தான் नाशवान वस्तु को देना, தேவன் மனிதனை அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறார். परमेश्वर मनुष्य को अशुद्धता के लिए 24 वचனம் அப்படிதான் சொல்லுகிறது. 24 वचन ऐसी कहती है, தேவன் இது நிமித்தம், प्रभु परमेश्वर इसके कारण, இது நிமித்தம் इसके कारण அவர்கள் தங்கள் இருதயத்துல இச்சைகளினாலே तो अपने वे उनके मन में अभिलाषाओं के ஒருவரோடு ஒருவர் தங்கள் சரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக आपस में अपने शरीर की अनादर தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். परमेश्वर उनको अशुद्धता के लिए सौंप இது दिया, நிமித்தம் ஒப்பு கொடுக்கிறார். इसके कारण सौंप दिया। அவருக்கு அறிந்த மனிதர்கள் उसे पहचाने वाला मनुष्य அவருக்கான கனத்தை கொடுக்கல, उसके देने वाला आदर को नहीं, அவருக்கான மகிமையை கொடுக்கல. उसके देने वाला महिमा को नहीं, அவருக்கு கொடுக்கலன்னா கூட பிரச்சனை இல்ல, उसके नहीं दिया तो भी समस्या नहीं है। அந்த மகிமையும் கனத்தும் வேற ஒரு பொருள் கொடுத்து கொண்டு उस महिमा और आदर को दूसरे एक वस्तु को देते हैं, அழிந்து போகிற பொருள் கொடுக்கறாங்க. नाशवान वस्तु को देते हैं, ஹல்லேலூயா. हालेलुया। உயிரற்ற பொருள் கொடுக்கறாங்க. निर्जीव वस्तु को देते हैं। அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, इसलिए परमेश्वर कहता இது है, நிமித்தம் தான் इसके कारण ही நான் அவருடைய இருதயத்துல இச்சைகளினாலே मैं उनको मन में अभिलाषाओं से நான் அவருடைய சரீரங்களை அசுத்தத்துக்கு ஒப்பு मैं கொடுக்கிறேன். उनके शरीर को अशुद्धता के लिए सौंप देता हूं। ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. हालेलुया। சங்கீதம் 81:12 சொல்லுகிறது, वचन 81:12 कहती है, ஆகையால் அவர்களை அவர்கள் இருதயத்தின் கடினத்திற்கு விட்டுவிட்டேன். इसीलिए मैं उनको उनके मन की कठोरता के लिए छोड़ दिया। அவர்கள் யோசனைப்படி நடக்கட்டும், उनकी सोच के अनुसार ஆண்டவர் விட்டு விடுகிறார். परमेश्वर छोड़ देता है। ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 7:42 சொல்லுகிறது, वचन 7:47 அப்போஸ்தலர் 7:42 प्रेरितों का 7:47 அப்பொழுது தேவன் அவர்களை விட்டு விலகி तब परमेश्वर उनको छोड़कर வானசேனைக்கு ஆராதனை செய்ய जो आकाश की सेना का आराधना அவர்களை ஒப்பு கொடுத்தார். उनको सौंप दिया। ஹல்லேலூயா. हालेलुया। ஆண்டவர் விலகி இருந்தாரு. परमेश्वर हट जाता ஏன்னா है, இருதய கடினம். हृदय कठिन, இந்த ஜனங்களுக்கு என் வல்லமையை வெளிப்படுத்துறேன், ये लोग मेरे सामर्थ को प्रकट, என்னுடைய மகிமையை பார்க்கறாங்க, मेरे महिमा को देख रहे हैं, ஆனாலும் விலகி போறாங்களே. फिर भी हट जाते हैं। ஆண்டவர் விலகி போயிடுறாரு. परमेश्वर हट जाता है। எபேசியர் 4:19 சொல்லுகிறது, एफेसियंस 4:19 कहती है, உணர்வில்லாதவர்களாய் बिना स्मरण के लोग சகல அசுத்தங்களையும் सारा अशुद्धता को ஆவலோட நடப்பிக்கும்படி वो जो पूरी रीति से करने के लिए தங்களை காம விகாரத்துக்கு ஒப்பு अपने கொடுக்கிறார்கள். कामातुर के लिए सौंप देते हैं। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। இப்படி ஆண்டவர் சில அசுத்தங்களுக்கு தேவனை மனிதர்களை ஒப்பு கொடுக்கிறார். ऐसे परमेश्वर को अशुद्धता के लिए मनुष्य को सौंप देते हैं। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। ஆனாலும் लेकिन ஒரு காரியத்தை நம்ம பார்த்து முடிக்க போகிறோம். एक कार्य को यहाँ पर देख के खत्म करने वाला அங்க சொல்லுகிறது, அவருடைய இருதயத்துள்ள இச்சைகளினாலே है। हृदय के जो अभिलाषाओं के कारण ஒருவரோடு ஒருவர் एक दूसरे से தங்கள் சரீரங்களை அவமானப்படத்தக்கதாக अपने शरीर के अनादर करते हुए தேவன் ஒரு மனிதனை परमेश्वर एक मनुष्य को அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தாலும் கூட अशुद्धता के लिए सौंप दिया, फिर भी அவனுடைய சரீரம் அவமானப்படத்தான் ஒப்பு கொடுக்கிறார். तो शरीर की अपमान होने के लिए सौंपता है। அங்கும் தேவனுடைய இரக்கம் ஒன்று இருக்கிறது. वहां पे भी परमेश्वर की दया है। என்ன தெரியுமா? क्या पता है? ஆத்துமாவை அவர் ஒப்பு கொடுக்கல. आत्मा को नहीं सौंपा वहां पे। ஹல்லேலூயா. हालेलुया। என் ஆண்டவருக்கு தெரியும், क्योंकि परमेश्वर जानता है இந்த ஆத்துமா விலையேற பெற்றது. ये जो आत्मा है बहुमूल्य है। ஹல்லேலூயா. हालेलुया। இந்த ஆத்துமா ये आत्मा விலையேற பெற்றது. बहुमूल्य है। அதனால தான் इसीलिए அநேக நேரத்துல कई सारे बार சில பாவங்கள் விழுந்தாலும் கூட कुछ पाप में गिरे फिर भी மறுபடியும் நாம் உணர்ந்து தேவனிடத்தில் வரும் फिर பொழுது से हम स्मरण पाकर परमेश्वर के पास आने ஆண்டவர் நமக்கு இரக்கம் பாராட்டுகிறார். परमेश्वर हमें दया दिखाता है। ஹல்லேலூயா. हालेलुया। ஏன் ஆண்டவர் இரக்கம் பாராட்டுகிறார்? मेरा परमेश्वर दया दिखाता है। இந்த சரீரத்துக்கு அசுத்துக்கு ஒப்பு கொடுக்கிறார். शरीर को अशुद्धता के लिए सौंप देता है, அந்த ஆத்துமா அவருக்கு வேணும். लेकिन मेरा आत्मा मुझे चाहिए। ஹல்லேலூயா. हालेलुया। 1 கொரிந்தியர் 5:5 पहला कुरिन्थियों 5:5 1 கொரிந்தியர் 5:5 இப்படியே சொல்கிறது. पहला कुरिन्थियों 5:5 इस प्रकार कहती है, ஜீசஸ் அப்படிப்பட்டவருடைய ஆவி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே ரட்சிக்கப்படும்படி ऐसे लोग की जो आत्मा प्रभु की दिन में उद्धार पाने के लिए மாம்சத்தின் அழிவுக்காக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்க. शरीर के विनाश के लिए शैतान को सौंप जाए। சரீரம் நாசமா போகட்டும், शरीर नाश होने दो, ஆனா அந்த ஆத்துமா இருக்குல்ல, लेकिन जो आत्मा है அந்த ना, ஆவி இருக்குல்ல, वो आत्मा है ना, அது இயேசு கிறிஸ்துவினால எப்படியாவது वो ரட்சிக்கப்படும். यीशु मसीह प्रभु के दिन में कैसा भी करके उद्धार पाना है। இங்க தான் यहाँ पर ही தேவனுடைய கிருபை இருக்கிறது. परमेश्वर का अनुग्रह है। மனிதர்களை मनुष्य को அவனுடைய மதீனத்தின் நிமித்தம் उनके मूर्खता के कारण தேவன் அசுத்துக்கு ஒப்பு கொடுக்கிறார். प्रभु अशुद्धता के लिए
लिए सौंप அவருடைய இருதயத்துல இச்சை நிமித்தம் ஒப்பு उनके கொடுக்கிறார். हृदय की अभिलाषा के कारण सौंप देता है। ஆனாலும் கூட लेकिन फिर भी தேவன் அந்த ஆத்துமாவை எப்படியாவது ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லி तो परमेश्वर आत्मा कैसा भी करके उद्धार में लाना करके அவர் ரத்தம் சிந்தினதுனால, वो लहू बहाए, அவர் நமக்காய் மரித்ததுனால, वो हमारे लिए मरा इसीलिए, இன்றைக்கு உயிரோடு எழுந்து நமக்காய் பரிந்து பேசிக் கொண்டு இருப்பதனால, जीव कर हमारे तरफदारी कर रहा है, எப்படியாவது அந்த ஆத்துமாவை விடுவிக்க வேண்டும் என்று कैसा भी करके आत्मा को छुड़ाना बोलकर இன்றைக்கும் आज भी பெருமூச்சோடு அழுது கொண்டு இருக்கிற ஆவியானவரை நமக்கு தந்திருக்கிறார். लंबे सांस के साथ रोने वाले पवित्र आत्मा को हमें दिया है। ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, देखिए இந்த இடத்திலாவது மனிதன் மனம் திரும்ப ये வேண்டும். जहां पर तो मनुष्य मन फिरना है, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த இடத்திலாவது மனம் திரும்பணும். ये जहां पर भी कैसा तो मन फिरना है, இதையும் அவன் வேஸ்ட் பண்ணிட்டான், வீணாக்கிட்டான் அப்படின்னா इसे भी व्यर्थ बना दिया तो அந்த ஆத்துமாவை யாரும் காப்பாற்ற वो आत्मा को कोई बचा नहीं सकता। ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப தேவன் மனிதர்களை ஏன் அவருடைய சரீர அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறார்? क्यों परमेश्वर मनुष्य को उनके शरीर की शुद्धता के लिए सौंपता है? தேவன் யார் என்று அறிந்தவர்கள், परमेश्वर को कौन करके पहचानने அவர் वाले लोग, எப்படிப்பட்டவர் என்று அறிந்தவர்கள் कैसा करके पहचानने वाले लोग அவருக்கு மகிமை செலுத்துங்க, उसका महिमा महिमा அவருக்கு ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும். उसका धन्यवाद करना। அப்படி செய்யாமல் இருந்து ऐसे कि नहीं करते, சிந்தையில வீணராய் மாறும் பொழுது सोच में व्यर्थी बनकर இருதயம் இருளடைகிறது, हृदय अंधकार हो जाती அவருடைய है, சரீரமும் ஆவியும் இருளடைகிறது. शरीर और आत्मा अंधकार हो जाती है। அப்படி இருள் அடையும் பட்சத்துல ऐसा अंधकार होते समय அவர்கள் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை वो परमेश्वर को देने वाली महिमा को மற்ற தெய்வம் அல்லாத ஒரு பொருளுக்கு கொடுத்து वो जो परमेश्वर नहीं है ऐसे वस्तु को देखकर தேவனை கோபப்படுத்துகிறார்கள். परमेश्वर को क्रोध दिलाते हैं, தேவனுடைய பிரியத்திலிருந்து விலகி போகிறார்கள். परमेश्वर प्रिय से दूर हट जाते हैं। இதன் நிமித்தமாக அவர் என்ன பண்ணுகிறார்? इसके कारण वो क्या करता है? மனிதனை அவருடைய சரீரம் வெட்கப்படுவதற்காக, அவமானப்படுவதற்காக, तो मनुष्य उनका शरीर अपमानित होने के लिए, अनादर होने के நல்லா लिए, புரிந்து கொள்ளுங்க, अच्छा समझ लीजिए, அந்த சரீரம் அவமானப்படுவதற்காக ஒப்பு கொடுக்கிறார். वो शरीर अपमान होने के लिए सौंपता है। அப்படின்னா என்ன அர்த்தம்? इसका मतलब क्या? அவன் அவமானப்பட்டாவது மனம் திரும்பட்டும். वो अपमान होकर तो मन फिरने दो, ஹல்லேலூயா. हालेलुया। வெட்கப்பட்டாவது மனம் वो திரும்பட்டும். लज्जा होता हो, ஐயோ இவ்வளவு பெரிய பாவத்தை செஞ்சிட்டேனே, हाँ इतना बड़ा पाप को मैंने कर दिया, என்னை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்காங்களே, कोई भी स्वीकार नहीं இந்த करते, இந்த சமுதாயம் என்ன ஒரு மாதிரியா பார்க்க, ये समुदाय मुझे कैसा भी तो देखती है, இந்த அவமானப்பட்டாவது ये अपमान होकर तो ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும். परमेश्वर को स्वीकार அந்த कर ஆத்துமா लेना, ரட்சிக்கப்படணும். वो आत्मा उद्धार पाना है। ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இது நிமித்தமாக தான் ஆண்டவர் சரீரத்தை அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறார். इसके कारण ही शरीर को अशुद्ध के लिए இந்த வசனத்தை கேட்டிருக்கிற நாம तो वचन को सुनने वाले हम அவரை மகிமைப்படுத்துவோம், ஸ்தோத்திரிப்போம். उसे महिमा देंगे, धन्यवाद कहेंगे। அப்படி செய்யாத ஜனங்களுக்காக ஜெபிப்போம். ऐसे नहीं करते लोग के लिए प्रार्थना करें। யாரெல்லாம் இன்னைக்கு அசுத்தத்தில் இருக்கிறாங்களோ कौन कौन आज अशुद्धता में है, அவங்க ஆத்துமா எப்படியாவது ரட்சிக்கப்படும்படி, उनकी आत्मा कैसा भी उद्धार पाने के, இயேசு கிறிஸ்துவுடைய நாளில் அது மீட்கப்படும்படி यीशु मसीह के दिन में छुड़ाए जाने के लिए நாம் அவர்களுக்காக பாரத்தோடு हम ஜெபிப்போம். उनके लिए बोझ के साथ प्रार्थना கர்த்தர் करेंगे। பெரிய காரியங்களை செய்வார். प्रभु महान कामों को करेगा। आमेन। आमेन। ஒரு நம்ம எல்லாரும் நின்று खड़े हो जाएंगे। கர்த்தருக்கு கேட்ட வசனத்தை வைத்து ஸ்தோத்திரத்தை ஜெபிக்க போகிறோம். और तो प्रभु जो कहा हुआ वचन को रखकर स्तुति करके प्रार्थना करने वाले, ஏன் அசுத்தத்திற்கு தேவன் மனிதனை ஒப்பு கொடுக்கிறார்? क्यों अशुद्धता के लिए अशुद्धता को मनुष्य को सौंप देता है? தேவனை அறிவது வெளிப்படுத்தியிருக்கிறது. तो परमेश्वर की जो ज्ञान प्रकट की है, அது நித்திய வல்லமை, वो आनंद सामर्थ्य, தெய்வீக தன்மை, दैविक गुण, இதெல்லாம் வெளிப்பட்டு இருக்கிறது. ये सब प्रकट हुई है, ஆனா அதை அறிந்தவர்கள் மகிமைப்படுத்தாம இருக்கிறாங்களே, लेकिन जाने वो लोग प्रकट नहीं करते, நன்றி செலுத்தாம இருக்கிறாங்க, धन्यवाद किए भी नहीं रहते हैं, சிந்தையில வீணராய் போயிட்டாங்க, सोच में व्यर्थी बन जाते हैं, இருதயம் இருளடைந்து விட்டது. हृदय अंधकार हो गई। தேவனுக்கு செலுத்த வேண்டிய மகிமையை யார் யாருக்கெல்லாமோ செலுத்தி கொண்டு परमेश्वर को देने वाले महिमा को दूसरा किसी वस्तु को दे देते எந்தெந்த பொருளுக்கோ செலுத்துறாங்க. कोई कोई वस्तु को दे देते हैं। இதன் நிமித்தம் தேவன் கோபப்படுகிறார். इसके कारण परमेश्वर क्रोध होता है, மனிதனை அசுத்துக்கு ஒப்பு கொடுக்கிறார். मनुष्य अशुद्धता के लिए सौंप இந்த देता है। கிரியைகள் வராதபடிக்கு ये क्रिया नहीं आए, இப்படிப்பட்ட மனிதர்கள் சந்திக்கப்படும்படியாக ऐसे मनुष्य मुलाकात ஒரு की जाना நாம் है। கரந்தடி एक बार ஸ்தோத்திரிக்கலாம், ताली बजा के स्तुति करेंगे। ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், हालेलुया, ஸ்தோத்திரிக்கிறோம், हालेलुया, ஸ்தோத்திரிக்கிறோம், हालेलुया, ஸ்தோத்திரிக்கிறோம், हालेलुया। ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் பரலோக தகப்பனே மதுதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் தகப்பனே சப்பா ஸ்தோத்திரிக்கிற இந்த வேத பாட ஆராய்ச்சி கூட்டத்தின் மூலமாய் ராஜாவை ஸ்தோத்திரிக்கிறேன் டாடி. இந்த நாளிலே நீர் எங்களுக்கு கர்த்தாவே சப்பா கற்றுக் கொடுத்த அந்த காரியத்தை நம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. प्रभु आपको धन्यवाद करते हैं प्रभु जी, आज भी इस बाइबल स्टडी के द्वारा प्रभु जी आपने प्रभु जी हमें सिखाने वाले बात को हम ग्रहण किए हैं प्रभु। आज भी प्रभु जी आपने इस बात को प्रभु जी हमारे बीच में आपने प्रकट किया है। हाँ प्रभु, कई सारे बार हम आपको पहचानते हुए हम प्रभु जी आपको महिमा ने दी है, धन्यवाद नहीं किए प्रभु, हमें क्षमा कीजिए। सपा स्तोत्रिக்கிறேன் டாடி. சப்பா அநேக வேளையிலே தகப்பனே சப்பா உம்மை அறிந்தும் நாங்கள் கர்த்தாவே அறியாதவர்களைப் போல தகப்பனே சப்பா உமக்கு செலுத்த வேண்டிய அந்த கனத்தையும் மகிமையும் கர்த்தாவே செலுத்தாமல் ராஜாவே ஏசப்பா நாங்கள் கர்த்தாவே சப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் டாடி. நாங்கள் பாவத்துக்கு உட்பட்டோம் தகப்பனே ஏசப்பா, நீர் இதன் காரணமாக ராஜாவரை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்கள் சரீரத்தை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்து விட்டீரப்பா தகப்பனே. ஏசப்பா எங்களை மன்னிங்க டாடி, ஏசப்பா எங்களை மன்னிங்கப்பா. அநேக வேளையில் ராஜாவை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஏன் நாங்கள் பாவத்தில் விழுந்த காரணத்தை தகப்பனே சப்பா நாங்கள் சாக்கு பூக்காய் தகப்பனே சப்பா ஏன் டாடி எங்களை பாவத்தில் விழ பண்ணீங்க, ஏன் டாடி எங்களை விட்டுட்டீங்கன்னு நாங்கள் சொல்லி கத்தா புலம்பின காலங்கள் உண்டு தகப்பனே.
ஏசப்பா இதற்கெல்லாம் காரணம் தகப்பனே ஏசப்பா நாங்கள் உமக்கு செலுத்த வேண்டிய அந்த கனத்தையும் மகிமையும் செலுத்தாததுனால் தகப்பனே ஏசப்பா ஸ்தோத்திரிக்கிறேன் டாடி. ஏசப்பா அந்த கர்த்தாவே ஏசப்பா அந்த நித்திய அந்த வல்லமையை கர்த்தாவை அறிந்தவர்களாக இருந்தும் தகப்பனே ஏசப்பா அந்த கர்த்தாவே ஏசப்பா ஸ்தோத்திரிக்கிற அந்த மகிமையை கர்த்தா அந்த கனத்தையும் தகப்பனே ஏசப்பா நாங்கள் அதுக்கு நன்றி செலுத்தாமல் விட்டதனால் தகப்பனே ஏசப்பா எங்கள் சரீரம் பாவத்துக்கு நேராய் போனது ராஜாவே. எங்களை மன்னிங்க ராஜாவே ஸ்தோத்திரிக்கிறோமப்பா. எங்களை மன்னிங்க டாடி. நீர் எவ்வளவு எவ்வளவு வல்லமையான தேவன் தகப்பனே. பரிசுத்த தேவனே ஏசப்பா ஸ்தோத்திரிக்கிறேன் டாடி. உம்முடைய கர்த்தாவை கரத்தின் கிரியைகள் எவ்வளவு பெரியவைகள் ராஜாவே. அது ஒவ்வொன்றும் தகப்பனே ஏசப்பா விவரிக்கவே முடியாதப்பா ஏசப்பா. அது அவ்வளவு பெரிய காரியங்கள் தகப்பனே. உம்முடைய கரத்தின் கிரியைகளை கர்த்தாவே ஏசப்பா ஸ்தோத்திரிக்கிறேன் டாடி. நாங்கள் பார்க்கும்போது ராஜாவே ஏசப்பா அதை பார்க்கிறோம் தகப்பனே. நீர் செய்தீர் இப்படிப்பட்ட ஒரு பெரிய கர்த்தாவை காரியத்தை நீர் செய்திருக்கிறீர். கரத்தினால் உண்டாக்கி இருக்கிறீர் தகப்பனே ஏசப்பா. அறிந்தும் தகப்பனே ஏசப்பா உமக்கு நாங்கள் அந்த கனத்தை செலுத்தாமல் விட்டதனால் தகப்பனே ஏசப்பா ஸ்தோத்திரிக்கிறேன் டாடி. பாவத்துக்கு உட்பட்டு விட்டோம் தகப்பने। हम प्रभु आपकी हाथ की सृजी हुई आपकी हाथ के सृजन को प्रभु जी हम देखे हैं, फिर भी आपको महिमा ने दिए, इसके लिए पाप के अधीन हो गए। हमारे शरीर प्रभु जी पाप के अधीन हो गई, हमें क्षमा कीजिए प्रभु। हम प्रभु जी आपके पहचानते हुए हम प्रभु जी बिना पहचान के रहते समय हम सोच में व्यर्थी बन जाते हैं। ये सब हमें அறிந்தும் தகப்பனே அறியாதவர்களை போல இருக்கும்போது ராஜாவே சிந்தனையில் வீணராய் மாறி விடுகிறோம் தகப்பனே। சிந்தனையில் வீணராய் மாறுகிறதுனால் தகப்பனே இருதயமும் தகப்பனே अंधकारப்படுகிறது, शरीरத்தில் अंधकारம் வருகிறது, आत्माவில் अंधकारம் வருகிறது तगपने। हम सोच में व्यर्थी बनने के कारण प्रभु जी हमारे हृदय में अंधकार छा जाती है, हमारे शरीर में अंधकार छा जाती है, हमारे आत्मा में अंधकार हो जाती है प्रभु। प्रभु इसके कारण प्रभु जी हम अंधकार हो जाते हैं, हमारे दीपक हट जाती है प्रभु। इसके अंत मृत्यु है प्रभु। ऐसे हम नहीं रहना है, अंधकार में हम नहीं जीना है प्रभु। हम जगत की ज्योति है करके आपने कहा है। हम प्रभु जी जगत की ज्योति बनकर रहने के लिए हमारे हृदय में रोशनी होनी चाहिए। हमारे हृदय में अंधकार रही तो आप आके हृदय में निवास नहीं करेंगे। ये समय हृदय இருளடை இருந்தால் தகப்பனே ये समय இருதயத்தில் நீங்க வாசம் பண்ண மாட்டீங்கப்பா। என் ஆத்மாவிலும் சரீரத்திலும் தகப்பனே ஒரு வெளிச்சம் காணப்பட தகப்பனே, கண்களில் வெளிச்சம் காணப்பட, என் ஒவ்வொரு அவயங்களிலும் தகப்பனே பரிசுத்தம் காணப்பட நீர் எங்களுக்கு கிருபை செய்திரலமப்பா। அப்படி செய்வதற்கு நன்றி செலுத்துகிறோமப்பா தகப்பனே। நாங்கள் கர்த்தர் உமக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கிறோமப்பா। நாங்கள் உம்மை அறிந்தும் அறியாதவர்களைப் போல உமக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்காவிட்டால் தகப்பனே சப்பா அழிந்து போகிற கர்த்தாவே சப்பா அந்த வஸ்துகளுக்கு தகப்பனே சப்பா நாங்கள் மகிமை செலுத்துகிறவர்களா இருக்கும்போது எங்களுடைய சரீரத்தை கர்த்தாவே அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுக்கிறீரப்பா तगपने मन्निंग प्रभु। आपका देने वाला अविनाशी परमेश्वर आपको हम आदर और महिमा नहीं देते हुए नाशवान वस्तुओं के लिए, मनुष्य के लिए, पक्षियों के लिए प्रभु जी हम आदर को देंगे तो आप हमारे शरीर को हम अशुद्धता के लिए सौंप देंगे प्रभु। फिर भी प्रभु जी आपकी दया एक जगह पर है, आप हमारे शरीर को अशुद्धता के लिए सौंपते हैं लेकिन हमारे आत्मा को नहीं। आत्मा को प्रभु के दिन के आगमन दिन के लिए प्रभु जी वो छुड़ाए जाने के लिए, उद्धार पा लेने के लिए प्रभु जी आपने रखा है। वो आत्मा के बारे में आप चिंतित है, आत्मा के बारे में आप ध्यान देते हैं सपा। நீங்கள் சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறீர், இல்லை ஆத்மாவோ அழிந்து போகாதபடி அதற்காக நிற்கத்தாவே தயவை எங்களுக்கு பாராட்டுகிற தேவனாக இருக்கிறீரப்பா। எங்கள் சரீரம் அவமானப்பட்டு எப்படியாட்டி என் பக்கத்தில் வரணும் அப்படின்னு சொல்லி நீ நினைக்கிற தேவனாக இருக்கிறீரப்பா। ஏசப்பா ஸ்தோத்திரிக்கிறேன் டாடி। ஏசப்பா நீர் எங்களுக்காக தாவே அந்த மங்கி எரிகிற அந்த விளக்கை தகப்பனே அணைய விடாமல் ராஜாவே அதை கத்த பிரகாசித்து எரிகிற ஒரு விளக்காய் உம்முடைய எண்ணெயை ஊற்றி தகப்பனே சப்பா பரிசுத்த ஆவியின் மூலமாய் ராஜாவே அது பிரகாசித்து எரிய செய்கிறீரப்பா தகப்பனே। நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே। உடைய அன்பு, உம்முடைய தயவு, உம்முடைய இரக்கம் எவ்வளவு பெரியவைகள் ராஜாவே। இதை நாங்கள் ஒருபோதும் மறந்து போக கூடாது டாடி, இது ஒருபோதும் நாங்கள் மறந்து போக கூடாதப்பா। आपके प्रेम, आपकी दया, आपके अनुग्रह कितना अति महान है प्रभु, उसे हम कभी नहीं भूलना चाहिए प्रभु। उसे हम हमेशा पकड़ के रहना है और आपको धन्यवाद और स्तुति हमेशा करते रहना प्रभु जी। वही हमारा होठों पे रहना है, वही हमारा गीत बनकर रहना है। आपके हाथों में सौंपते हैं, ऐसे हम करतले अर्पணிக்கிறோம் தகப்பனே। இந்த நாளிலும் செய்து கொடுத்த தாசரை நம்ம கர்த்தல ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே। இன்னும் அதிகமாக எடுத்து பயன்படுத்துங்கப்பா, அதிக வெளிப்பாடுகளை கொடுங்க தகப்பனே। நீரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, இயேசுவின் இன்ப நாமத்தில் கேட்கிறோம், यीशु मसीह के नाम से प्रार्थना करते पिता, आमेन।